எங்க சமூகத்தில் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரே பாதையில் நாம் பயணிக்கிறோமா என்றால், நாம் முஸ்லிமாக இருந்தாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நம்முடைய பயணம் வெவ்வேறுபட்டதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு சாதாரணமா ஃபேஸ்புக்கை திறந்து பார்த்துட்டாங்கன்னா நிறைய அனாச்சாரங்கள், முஸ்லிம் பெண்களுடைய நடனங்களும் மியூசிக்கும் ஆடல் பாடல், சில பேர் இதெல்லாம் கோடிட்டு காட்டி இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாங்களான்னு கேட்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான நடத்தையும் சில இடங்களில் நமக்கு பார்க்கக்கூடியதா இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற நேரம் நாம் போகிற அந்த வழி சரியான பாதைத்தான் என்பதை நாம் புரிந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதனுடைய பெருமதியை உணர்ந்து அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் என்பதற்கு தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கு. அப்ப நாம போற இன்றைக்கு பள்ளிவாசல் அமர்ந்திருக்கக்கூடிய நாமெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டவர்கள். தொழணும்னு ஏற்றுக்கொண்டோம், நோன்பு பிடிக்கணும்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், குர்ஆன் சுன்னா என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் வாழணும்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப நான் சிந்திச்ச இந்த தலைப்புல நான் என்ன பேசுறது? வந்தவர்கள் தொழுகையாளின்னா இது மேடையில வெளியே இருந்தால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், எப்ப தொழாதவங்க வந்து தொழுங்க. நாம் எதனை நோக்கி பயணிக்கிறோம் என்ற இந்த தலைப்பில் நான் ஒரு விடயத்தை புரிந்து கொண்டு, நாம் செய்கிற இபாதத்தை நாம் விரும்பி செய்யக்கூடியவர்களாக மாறினால் நம்முடைய இளம் சமூகத்துக்கு அதை நாம் ஊட்டி விடுவோம், சொல்லிக் கொடுப்போம், தெளிவா சொல்லிக் கொடுப்போம். அதனால் இன்றைக்கு ரெண்டா பிரிச்சிடலாம். ஒன்று மனோ இச்சை பிரகாரம் வாழக்கூடிய மனிதர்கள், இன்னொரு கூட்டம் யாருன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எதை சொல்லுகிறானோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய கூட்டம். இந்த ரெண்டு சாராரையும் உட்கார வச்சுட்டு இதுல எந்த சாரார் துனியாவில் வெற்றி என்று பார்க்கலாம், ஆகிராவுல அதை விட்டுருங்க. துனியாவுடைய பார்வையில மனோ இச்சை பிரகாரம் நிறைய பேர் வாழ்றாங்க. அவர் படிச்சுட்டாருன்னா எனக்கு வாழ தெரியும் என்பார், எனக்கு முடிவெடுக்க தெரியும் என்பார், நீங்களாம் முட்டாள்தனமா முடிவெடுக்கிறீங்க என்பார். அப்படி சொல்லக்கூடியவர் சரிதானா என்று நீங்க பார்க்கணும்டா கொஞ்சம் மேற்கத்திய நாடுகளை எட்டி பார்க்கலாம். அவங்கள்ட்ட என்ன இல்ல, அவ்வளவு பணம் இருக்குது, அவ்வளவு படித்திருக்கிறார்கள், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், பட்டதாரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள விபச்சாரத்தை குறைக்க முடியல. அவர்களுக்கு தெரியுது இன்னைக்கு நான் குடிச்சிட்டோன்னு வைங்க இந்த கல்லீரல் லிவர் கரைஞ்சிரும்னு தெரியுது. தெரிய அவர்கள் குடிக்கிறார்கள். சாதாரணமா ஃபாரினர்ஸ் வந்துட்டாங்கன்னு வைங்க அதிகமா ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸ்மோக் பண்ணினா புகைத்தல் கேன்சர் உருவாக்கிரும். அவங்களுக்கு தெரியலையா? நம்மளை விட அதிகம் படித்தவர்கள் நீங்கள் அந்த ஃபாரினர்ஸோட இருந்தா ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் புகைப்பார்கள். நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், புல்லட் ட்ரெயின்ல ஒரு 1800 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர் வேகமா மின்னல் வேகத்தில் பறக்குது. ட்ரெயினை விட்டு இறங்குறோம். இறங்கினா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவ்வளவு நேரமா உட்கார்ந்து இறங்கினவன் கொஞ்சம் மேல கையை செஞ்சுட்டு அடுத்ததான் பெயர்வான்னு பார்த்தா இறங்கின 50 பேர் ஃபர்ஸ்டுக்கு அதிகமானவர்கள் எடுத்தது சிகரெட். 6 மணி தியானம் ஸ்மோக் பண்ண கிடைக்கலன்னு ஒருத்தன் பசியில இருந்தா எப்படி இப்ப சாப்பாடு கண்ட பாய்வானோ வந்து ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் பிளாட்ஃபார்ம்ல கொடுத்து சிகரெட் அடிக்கிறாங்க. என்னன்னு புரியுதா உங்களுக்கு? உன் படிப்புடைய லட்சணம் உன் செயல்பாடு காட்டி கொடுக்குது. இலங்கையில ஒரு டைம்ல பஸ்ல போட்டு வச்சிருப்பான் மோடையாக சலக்குன சிகரெட்டை போட்டு, நீ மடையன் என்பதுக்கு இதாண்ட அடையாளம். இதை கொண்டு போய் வாயில வச்சா இது கேவலப்படுத்துறதுக்கு ஒரு இப்படி போட்டு போனாங்க. இப்ப காணல அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தாங்க. நீ எவ்வளவு படிச்சாலும் நீ மடையன், என்ன ஒன்ன நீ சாவடிக்கிறேன், இது கேன்சரை உருவாக்கும். மனோ இச்சை பிரகாரம் வாழக்கூடிய மனிதர்களுக்கு தன்னை காக்க முடிகிறதான்னு கேட்டால், அவருடைய படிப்பு அவர்களை காக்கும் என்று இருந்தால், இன்றைக்கு அமெரிக்கர்கள் ராத்திரியில நைட் கிளப்புகளுக்கு போக மாட்டாங்க. அங்க போய் என்ன நன்னாரியா ஊத்தி குடிக்கிறாங்க, லைம் ஜூஸ் தாங்கன்னா கேட்கிறாங்க. உள்ள எல்லா சரக்கையும் கொடுத்தா அதுதான் இந்த இத்தனை உறுப்புகள்ல தாய் ஓகன் இருக்குது, தாய் உறுப்பு அதான் லிவர். இந்த லிவர் கரைஞ்சிச்சுன்னு வைங்க ஆள் காலி ஆயிடுவான். இது குடிச்சா அதான் கரையம்ன்றான். லிவர் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் உண்டாகி அப்படி ஆள்காலியா போயிருவான், கரைஞ்சு போயிரும். இது நான் உங்களுக்கு போய் சொல்லி கொடுக்கணுமா? அங்க உள்ள ப்ரொஃபஸரும் குடிக்கிறான், அங்க உள்ள படிச்சவனும் குடிக்கிறான். அவர்களால் சரி வாழலாம் முடியுதான்னு கேட்டீங்கன்னா உலக வாழ்க்கையில ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதுதான் சந்தோஷமான வாழ்க்கை உலகம் புரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு வயதுக்கு வர்ற நேரம் ஒரு ஆண் பெண்ணை தேடுவான், ஒரு பெண் ஆணை தேடுவாங்க. ஆனா அவர்களுக்கு ஏற்பட்ட கேடு என்னன்னா அவங்க 2 பேரும் வாழ முடியாது என்ற நிலைமை அங்க உருவாயிருக்கு. எனக்கு ஆம்பளை வேணாம், ஆம்பளை பொம்பளை வேணான்றான், பொம்பளை ஆம்பளை வேணான்றான். உன்னுடைய தத்துவப்படி மனோ இச்சப்படி நீ போய் வாழ்ற வாழ்க்கை எதுல முடியுதுன்னா வேணாம், வாழ்க்கையே வேணாம் என்று பிரிகிறாங்கன்னா அங்கேயும் உன்னுடைய தத்துவம் தோக்குது, உன் படிப்பு தோல்வியை சந்திக்குது. சரி புள்ளையெல்லாம் ஒழுங்கா வளர்க்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா ராத்திரி குடிச்சு 2:30 மணிக்கு வீட்டுக்கு போறவன் அவன் 2:30 மணிக்கு போவான், இவன் வேற 2:30 மணிக்கு போவான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 2 பேரும் தூங்குவாங்க. பிள்ளைகளோட பாசமா நடக்கிறாங்கன்னா
இறந்து போன சடலத்தை எடுத்து போடுவதற்கு அரசு தலையிடுது. என்ன, சில அபார்ட்மெண்ட்ல செப்பரேட் ஆகிடுவாங்க. தாய் தகப்பன் புள்ள மேஜர் ஆகினா அது பாட்டுக்கு போயிரும். 18க்கு மேல அவரை பார்த்துக் கொள்வார். தாயுடைய சபத்துக்கு, அதாவது பணத்துக்கு புள்ள இல்ல, கவர்மெண்டால எடுத்து போட்ட தகவல் இலங்கை நாட்டுல கேள்விப்படுறீங்களா? அப்படி அந்த மாதிரி கேள்விப்படுறீங்களா? அபார்ட்மெண்ட் பூட்டி துர்நாற்றம் வீசுகிறது. அடுத்தவன் சொல்றான், என்னமோ தெரியல பாருங்க, அடுத்த வீட்டுல சாப்பிட்டானா, இருக்கிறானா, எங்க போனா, பயணம் போனானா, இருந்தானோ தெரியாது, அவனை கண்டே ஒரு வருஷமா சென்றுவாங்க. ஏன்டா, அதுக்கு அவங்க பிரைவசி என்று பேர் வச்சிருப்பாங்க. என்ன பிரைவசியா இருந்தாலும் அடுத்தவன் சாப்பிட்டானு பார்க்க சொல்லுது மார்க்கம். அவர்கள் ஒரு வகையான முடிவெடுத்தார்கள். அந்த முடிவு எங்க போய் நின்றுச்சுன்னா, எங்கள ஒரு ஆள் இறந்து போனாருன்னா நம்ம சந்தூக்கை தோளில் வைக்கிறோம். எங்களை பார்த்து முட்டாளன்றான். உனக்கு டைம் என்னன்னு தெரியாதுடா. டைம் என்றா மணி, சல்லி தான் டைம். வாழ்க்கையில எங்களுக்கு கிடைச்சது பேக்கேஜ், பணம் இல்ல, இந்த நேரம். இந்த நேரத்தை எவ்வளவு பயன்படுத்துறானோ அவன் அவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிடுவான். இந்த பயணத்தை, இந்த டைம் நீங்க எவனையோ சந்திக்க போறீங்க, ஜனாசாண்டு போய் நீங்க அரை நாள் உட்கார்ந்துட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் விவரம் இல்லையா? எப்படி முன்னேற போறீங்க? சரியா தான் கேட்கிறான். உண்மைதானே? அந்த டைம்ல கொஞ்சம் சிந்திச்சா எங்களுக்கு ரொக்கெட் அனுப்பி இருந்துச்சு, பிளைட் செய்ய இருந்துச்சு. ஏன்னா நாம சிந்திக்கலையே. அந்த நேரத்துல போய் ஜனாசால நிக்கிறோம்னு நம்மளே 4 பேர் தலையாட்டுவான். படிச்சவன் என்ற பேர்ல, பல்கலைக்கழக பட்டதாரி என்ற பேர்ல. கரெக்ட் தான். சும்மா தானே போறீங்க. எதுக்குப்பா அப்படி போய் அவர் சோமில நீங்க போய் எதுக்கு பார்க்கணும்? அதான் டாக்டர் இருக்கிறார், மருந்து கொடுப்பாரு. நீ டாக்டரா? அவன்கிட்ட போய் நீ பாக்குறதுக்கு உன் பாட்டு உன் வேலையை பண்ணு. இப்படியே அவர்கள் பிரிந்து உறவுகளை இழந்தார்கள். உறவுகளை சந்திப்பது டைம் வேஸ்ட் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். பிசினஸ் மீட்டிங்காக வேண்டிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல சந்திக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அவர்களுக்கு தான் ஜப்பான்ல புள்ளையே இல்ல. என்ன பிரச்சனையா? உலகத்துல ஒரு காலத்துல எங்க சந்து பொந்துலையும் ஜப்பான் இருக்கும். ஏண்டா, அவன் டெக்னாலஜி தான் ரோட்ல ஓடும். மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜப்பான். நம்ம நாட்டுல நாங்க ஸ்ரீலங்கால இருந்துட்டு மேட் இன் ஸ்ரீலங்கா பார்க்க மாட்டோம். இப்ப கூட எது மேட் இன் ஸ்ரீலங்கான்னு தெரியாது. ஜப்பானை பார்த்துருவோம். அப்படிப்பட்டவன் இந்த கொள்கைக்கு வந்தவனுக்கு இப்ப என்ன, அந்த நாட்டுல இளைஞர்கள் கம்மியா, வயோதிபர் கூடயா. ஏன் இளைஞர் கம்மி? உள்ளவன் புள்ள பெத்து எடுத்தா தானே வருவான். உள்ளவன் வயோதிபர் கூட்டிடா. இப்ப அவனுக்கு நோய் வாய்ப்பட்டுருவான். இளைஞர்கள துடிப்பு இருக்காது. இப்ப நாடு லொஸ்ட்ல போகுது. அமெரிக்கால உள்ளவனுக்கு ஒரு டைம்ல பார்க்க கூட கட்டுமையா டிவோர்ஸ் நடந்துச்சு. அண்மையில பாக்குறேன்னா டிவோர்ஸ் ரேஷியோ கம்மி ஆயிட்டு. திருந்திட்டாங்களோ, டிவோர்ஸ் பண்ணாத அளவுக்கு திருந்திட்டாங்க. ஏதோ புதிய கொள்கையை கண்டுபிடிச்சிட்டான்னு பார்த்தா கல்யாணமே வேணான்ட்டாங்க. இதுக்கு மேல கல்யாணம் தேவையில்ல, கல்யாணம் முடிச்சாதானே டிவோர்ஸ் பண்றோம். நாங்க ஏதாவது ஒரு செப்பரேட்ல அபார்ட்மெண்ட்ல போய் வாழுவோம். 3 மாசம் லிவிங் டுகெதர். உனக்கு என்னைய பிடிக்கலன்னா நான் போறேன், 2 பேரும் செப்பரேட் ஆயிரும். திரும்ப இன்னொரு 3 மாசம். உங்க அப்பம் பாட்டு இப்படி நினைச்சிருந்தா இந்த வாழ்க்கை வந்திருக்குமா? கல்யாணமே வேணான்னு போற டீம் இருக்கிறாங்களே, நாய வச்சு மை பப்பி என்றானே, அவன் வாப்பா அப்படி நினைச்சிருந்தா அவன் பிறந்திருக்க மாட்டான். அப்ப மனோ இச்சை பிரகாரம் வாழக்கூடிய வாழ்க்கை தோல்வியை சந்தித்திருக்கிறது. சுபஹானல்லாஹ். இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம், இந்த தீனுல் இஸ்லாத்துடைய பொறுமதி எவ்வளவு, எந்த அளவு பொறுமதி. 1 கோடி, 2 கோடி, 10 கோடி, நீங்க கோடியில கணக்கு சொல்ல இல்லாத பொறுமதி. பாலைவனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியை அனுப்புறான். யார்கிட்ட அனுப்புறான்? இதுக்குதான் மெஷின் இல்ல. மனுஷனை செய்யறதுக்கான மெஷின் இல்ல. போட்டு எடுத்தா நல்லவனா மாறுறதுக்கு மெஷின் இல்ல. அமெரிக்காவுல போய் எட்டி பாக்குறோம், அங்க கேவலம் நடக்குது. ஐரோப்பால போய் பாக்குறோம். பாலைவனத்துல ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்த டீம் எப்படி என்றா பயங்கரமான தப்பு பண்ணினவங்க. அதை விட எக்ஸ்ட்ரீமா தப்பு பண்ணவே மாட்டாங்க. விபச்சாரத்திலும் உச்சகட்டம், குட்டியிலே உச்சகட்டம். அந்த மாதிரி ஒரு டீமை கொடுத்து ரசூலுல்லாஹ் கையில கம்பு இல்ல, துப்பாக்கியும் இல்ல. சுட்டு போடுங்க கோவம் வந்தா. இவ்வளவு பண்றானா? கேட்க மாட்டானா? மஸ்திலே இருக்கிறானா? பெருமானார் பேசுற நேரம் அப்படியே தூங்கினா எப்படி இருக்கும்? நீங்க சுயநலவோடு இருக்கிற நீங்களே தூங்க பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் பேசுற நேரம் போதையில் உள்ளவனுக்கு எப்படி இருக்கும்? போதையில் உள்ள ஒரு சமூகத்தை கொடுக்கறான்ல. அமெரிக்காவுல நபி அனுப்பல, உலகத்துல எல்லாரையும் உட்கார வச்சு எக்ஸாம் எழுதின எவன் ஃபெயில் ஆகுவானோ அந்த ஃபெயிலான மாணவனை கையில கொடுத்து இவனை திருத்துங்கன்றான். 23 ஆண்டு காலம் அந்த புரட்சி வெடிக்குது. பெருமானார் தன்னுடைய சிறுபால் பேசுறார், அவரை துரத்துறார்கள், விரட்டுறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ரொக்கெட் அனுப்புறவன், அமெரிக்காவில் உள்ளவன் கண்டுபிடிச்சவனுக்கு மனுஷனை திருத்த தெரியல. பாலைவனத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புரட்சியை கொண்டு போய் அந்த மக்கள் மன்றத்தில் வச்சாங்க. வச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் அந்த புரட்சி தான் 1400 ஆண்டுகளாக வெடிக்குது. எழுத படிக்க தெரியாத மாமனிதர் அவர் என்னதான் அப்படி செய்தார்? அவ்வளவு விபச்சாரம் செய்தவர் அழுதார். சரி, ஒரு ஆளை தான் திருத்தினார்னா பரவாயில்ல, இன்னொரு ஆள் ஓடி வர்றார், அவர் களவு செஞ்சவர், அவர் திருந்திட்டாரு.
இன்னொரு ஆள் வர்றாரு, அவர் கொலைகாரன், சொந்த புள்ளைய களத்து நசுக்கி கொண்டவர், அவர் திருந்துறாரு. சாரையாக திருந்துறார்கள். மக்கள் பார்க்காத அற்புதம் மதீனாவில் நடக்கிறது. மதீனா உலகத்துக்கு தலைநகராக மாறுகிறது. எதால? மதீனால ரசூல் ஆபர் ரெடி பண்ணாங்களா, போட்டு ஓகே இப்ப இறக்கலாம், சரக்கெல்லாம் இங்க கொண்டு வாங்க. நோ. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சா மதீனாவுல? நோ. மதீனத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் காலடி வைத்து அந்த மக்களோடு பேசினார்கள். ரோம பேரரசு ஆட்டம் காட்டி கீழே விழுந்துச்சு, பாரசீகம் நட்டுங்கி கீழே விழுந்துச்சு, ஜசீரத்துல் அரபில் இருந்து இஸ்லாம் வெளியே பாய தொடங்கியது, இஸ்லாம் முழு உலகத்தோடும் பேச தொடங்கியது. இதைத்தான் சொன்னேன், மொழிகளில் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் பேசுகிற நேரம் நான் டிரான்ஸ்லேட் பண்றேன், யார் ரசூலுல்லாஹ், நோ டிரான்ஸ்லேட்டர்ஸ். இன்றைக்கு முழு உலகத்துக்கும் நீங்கள் ஒரு சஹாபியை பத்தி பேசினார், ஜப்பான் முஸ்லீம் கேட்டா அபூ தல்ஹா தெரியும் என்பார், அமெரிக்கா முஸ்லீம் தெரியும் என்பார், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா இந்தியாவில் உள்ளவர் சொல்லுவார். அந்த மொழிகளுக்கெல்லாம் இதை கொண்டு போனவர் யார்? செல்ஃபி அடிச்சாங்களா, ரெக்கார்ட் பண்ணினாங்களா, வீடியோ பண்ணாங்களா? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். தூத்தில் முல்க மந்தஷா வதன்சியுல் முல்க மிம்மந்தஷா வதுஇஸு மந்தஷா வதுஸில்லு மந்தஷா. அல்லாஹ் நாடியவருடைய கண்ணியத்தை மேலே தூக்கி வைப்பான் என்றார். இந்த தீனை கடைபிடித்தால், பின்பற்றினால் அவருடைய கண்ணியத்தை எல்லாம் மேல வச்ச அற்புத வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். நீங்க என்ன கணக்கு போட்டாலும் இதெல்லாம் வராது. ஏன்னா உங்க ஊர்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து பெரிய சேவை செஞ்சவருக்கு இன்னைக்கு மறந்திருப்பீங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு வந்து அரபியில மட்டும் பேசிட்டு இருந்தா பரவாயில்ல, அரபு நாட்டுக்கு மட்டும் அவர் தெரியும். உமர் பின் கத்தாப் அரபு நாட்டுக்கு மட்டும் தெரியும். எப்படி அமெரிக்கால உள்ளவனுக்கு தெரியும்? யாரு கொண்டு போய் அவர் வரலாறு டிரான்ஸ்லேட் பண்ணது? ரசூலுல்லாஹ் இன்டர்பிரேஷன் வச்சாங்களா? நீங்க எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷுக்கு, நீங்க எல்லாம் உருதுக்கு, நீங்க எல்லாம் ஜெர்மன் மொழிக்கு, பிரெஞ்சுக்கு இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த கொள்கையை சாதாரணமாக வைக்கல. அவ்வளவு பவர்ஃபுல்லான கொள்கை. உலகத்தில் இதை தேடுறார்கள். அவர்களுக்கு சந்திர மன்றத்துக்கு போக முடியுது, எங்கெங்கயோ போக முடியுது. மனிதர்களுடைய உள்ளங்களை மாத்துறதை அவர்களுக்கு தெரியல. அதனாலதான் சைக்காலஜியும் தோக்குது. சைக்காலஜியால எல்லாரையும் மாத்தேலமாண்டா உலகத்துல பிரச்சனை இல்ல, எல்லாரையும் மாத்தேலாது. தீனுல் இஸ்லாம் அது செய்கிற அற்புதத்தை வேற எதனாலும் செய்யலாது. மனிதர்கள் புனிதர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில வச்சு எந்த சவுக்கையும் வச்சு அடிச்சு பள்ளிவாசல இது பண்ணி கொண்டெல்லாம் ஒண்ணும் பண்ணல, சிரிப்பு தான். அமைதியா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கொள்கை உடைய பெருமதியை நாம் புரிந்து செயல்படலாம் என்று இந்த தலைப்பில், இந்த தலைப்பூடாக எதனை நோக்கி நாம் பயணிக்கிறோம், எங்க குடும்பத்தெல்லாம் எந்த கொள்கையில சேர்க்கணும் என்பதற்கு ஒரு சில அடிப்படைகள் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வீட்டுக்கு போய் நம்ம எல்லாம் இன்றைக்கு பள்ளியில தொழுகிறோம். பொதுவாக நம்முடைய தொழுகையை பொறுத்தளவுல இந்த தொழுகை எப்படி அமையணும்? ஏன்னா இந்த கொள்கை எப்படி மாற்றம் செஞ்சிச்சு எதை நோக்கி பயணிக்கிறோம்? இந்த கொள்கை எப்படி மாற்றம் செஞ்சிச்சு என்று கேட்டீங்கன்னா அங்கதான் அற்புதம். அதே தொழுகை தான் நாம் தொழுகிறோம், ஆனா நம்மகிட்ட அந்த மாற்றம் இல்லை. சஹாபாக்கள் என்ன மாதிரி மாறினார்களோ அந்த மாற்றம் நம்மிடம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அவங்க மாற்றம் என்ன? பெருமானாருடைய சபையில ஒருவர் வருகிறார். யாரு? விருந்தாளி. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், லஹிக்கல்லாஹு லைலா, அல்லாஹ் இரவில் சிரிக்கிறார். அல்லாஹ் சிரித்த இரவு. அறிஞர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. ஏனண்டா பாலைவனத்துல அவர் வர்றார். வந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அந்த மாதிரி விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அந்த விருந்தாளிகளை உபசரிப்பதுக்கு ஒவ்வொரு ஆளும் மோத்தமும் பாக்குறாங்க. யார்கிட்டையும் ஒண்ணுமே இல்ல. ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் தலைவர் தானே ஃபர்ஸ்ட் சொல்லணும். அவர் எழும்பி என்ன சொல்றாருன்னா, யாரு என்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துறன்னு கேட்கிறார். அப்படி என்றால் அவரிடம் எதுவும் இல்லை. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பள்ளிவாசல் தலைவரை நம்ம பார்க்க இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற நேரம் எல்லாரும் பாக்குறாங்க, கடுமையான வறுமை. இப்ப நீங்க கேட்பீங்க, வந்த விருந்தாளி ஏன் கண்ணியப்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, இல்லன்னா அவர் பசியில தான் இருக்கணும். அன்றைக்கு அவர் வந்திருக்கிறாரு ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வந்தால், யாரு சந்திக்க வந்தால் அவர் தான் சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் அந்த காலத்து நியதி. அந்த காலத்துல நாம பிறந்து வாழ்ந்திருந்தா எனக்கு கல்முனைக்கு சும்மா வரையலாது. ஏன்னா கல்முனையில எந்த ஹோட்டல் இருக்காது. இப்பதான் உங்களுக்கு அந்த ஹோட்டல் கடாப்பி நிறைய ஹோட்டல் இருக்கும். அந்த டைம்ல இருந்திருக்காது. வர்றவர் எங்க போய் சாப்பிடுறது? அவருக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு போனா அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. இவர் அங்க கொழுப்புக்கு வந்துட்டாருன்னு வைங்க, அவருக்கு இவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படித்தான் அந்த வளமை. அரபு நாட்டில் இதனால தான் வாப்பா வாப்பா வாப்பான்னு ஒரு 10 தலைமுறைக்கு பேர் பாடமாக வச்சிருப்பான். ஓ இன்னாருண்டா அந்த அறிமுகத்தை வச்சுதான் போற வழியில எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யலாம், அங்க கொஞ்சம் பால் குடிச்சு கொள்வாங்க. அங்க இருந்து இன்னொரு கோத்திரம் இருக்கும், போற வழியில சாப்பாடு கிடைக்கும். இப்ப என்ன ஆச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது மாறிச்சு. எப்படி? மக்காவுல இந்த மதீனாவுக்கு தெரிஞ்சவர் வீட்டுக்கு வந்தா இங்க உள்ளவர் அவங்க தெரிஞ்சவர் வீட்டுக்கு போற வழக்கம் இருந்துச்சு. பெருமானார் இஸ்லாத்தை சொன்ன பிறகு
பெருமானாரை பார்க்கணும், அவரோட பேசணும். அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாராமே, ஒரு வாட்டி பார்க்கணும். இந்த நாட்டில இருந்து போயிருக்கிறான், இங்க இருந்து. அதுக்கு மேல என்ன? அரபு நாட்டில இருந்து ரசூல்லா பார்க்க போறது அதிசயமா? எங்க நாட்டுடைய ஆவண காப்பகம். நாங்க இஸ்லாமிய டாக்குமெண்ட் சொல்லல, லேக்கன ஆரக்ஷக பார்த்துமேந்து இந்த நாட்டுடைய ஆவண காப்பை எழுதி வச்சிருக்கிறார் ஹத்ரவன பூனேக்கு பாவு. அந்த மன்னர் காலத்துல ரசூல்லா கேள்விப்பட்டு ரசூல்லா சந்திக்க அனுப்புறாங்க. அனுப்பினா அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்து. அதுக்கு பிறகு அபூபக்கர் இறந்துட்டாங்க. அதுக்கு அவர் போய் சந்திக்கிறது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி உபசரித்தார்கள் என்பதை இந்த நாட்டில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு கண்ணியமா எங்களை நடத்தி அனுப்பினாங்க. நாங்க சொல்ல தேவையில்லை, நீங்கள் போய் தேரர் படித்த தேரத்தை கேட்டாரு சொல்லுவார். ஓ இப்படி இருக்குதுப்பா, இங்க இருந்து தேடிப்போ. அங்க போனாங்கண்டா அந்த காலத்தில் பெருமானாரை பார்ப்பதற்கு துடித்தார்கள். அதனால் அவர்கள் பல நாட்கள் பிரயாணம் செய்து வருவார்கள். அந்த களைப்போட வந்து நிக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் கவர்மெண்ட்ல பணம் இல்லை. ஆரம்ப கால மக்களே, உங்களுக்கு முடியுமான்னு கேட்கிறாங்க. தோழர்கள் வீட்டில் வைத்துக் கொண்டு வஞ்சகம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு அற்புதத்தை காட்டுறான். இந்த கொள்கையோட வேல்யூ, இந்த பள்ளியை ரன் பண்ணணும்னா காப்போட் போறதுக்கு எத்தனை லட்சம், ஏர் கண்டிஷன் எவ்வளவு, இன்றைக்கு நமக்கு பணம் இல்லாட்டி ரன் பண்ண இயலாது. இந்த புரட்சி கொள்கைக்கு ஜீரோ பேலன்ஸ். இது வேர்ல்ட் வைடு கொண்டு போகணும். எல்லா தீனையும் இது மேல வைக்கணும். இது இந்தியோட அவுட் ஆக கூடாது. 1400 years நோ, 10,000 years இது ஓடும். அது எப்ப மறுமை வருமோ அது வரைக்கும் ஓடும். வேர்ல்டுல எல்லா லாங்குவேஜுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணப்படும். இதுதான் உண்மை. இது இஸ்லாம் போய் முழு உலகத்துக்கு போய் சேரணும். குர்ஆன் போகணும். அந்த ப்ரோபகண்டா கையில எடுத்த ரசூலுல்லாஹ் அவருடைய பேங்க் பேலன்ஸ் ஜீரோ. சாப்பிடுறதுக்கு இயலாது. அல்லாஹ் இதை அற்புதமாகவே வைத்தார். இதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அல்லாஹ் பொறுப்புதாரி. ஆனால் அல்லாஹ் எப்படி தெரிவு செய்தான் பாருங்க அந்த பயணத்தை. இதை புரிந்து கொள்வதற்கு தான் நான் சொல்கிறேன், நாங்கள் எப்படி பயணிக்கணும். உலகத்தில் படித்தவன் ஒரு கொள்கையை உங்களுக்கு சொல்லுவான். ரோட்ல போற நேரம் எவனாவது ரத்தத்தில் இருந்தா தூக்கிறாத, ஓ மேல வழக்கு வந்துடும். கடைசியில நீ தெரிய வேண்டி வரும். அவன் செத்து போனா செத்து போகட்டும். இது படித்த சட்டம் தெரிந்தவன் சொல்லுவார். என்றால் அவன் சொல்லுவது உங்களை நீங்கள் காத்து கொண்டு போங்க, அவர் சாக போறார். அல்லாஹ்வுடைய நல்லடி அவர் வாப்பா துடிக்கிற நேரம் உலகம் அப்படி நடந்து போனால் அவன் துடித்தே செத்து போவான். இரத்த வெள்ளத்தில் ஒரு மனிதன் துடிக்கிற நேரம், அந்த நேரத்தில் அவனை உதவ சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில சட்டங்கள் மனிதனை சுயநலவாதியாக மாற்றிவிடும். அதனால் சொல்லுகிறேன், சில நேரம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும், இதையெல்லாம் செய்யணுமாண்டு. ஆனால் அவைகளை செய்தால் என்ன நடக்கும் என்பதை தான் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். எங்களுடைய கொள்கை எந்த அளவுக்கு பெருமதி என்பதை புரிந்து கொண்டால் சுப்ஹானல்லாஹ், அதில் நாம் பயணிக்க வேண்டும் ஒழுங்கான முறையில் என்ற உறுதி வர வேண்டும் என்பதற்கு இதை சொல்கிறேன். பள்ளிவாசலில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் யாராலும் சாப்பாடு கொடுப்பதற்கு வசதி இல்லை என்றால் சுப்ஹானல்லாஹ், இந்த பள்ளியில இங்க அமர்ந்திருக்கிறீங்க, சாப்பாடு யாராவது ஒரு விருந்தாளி வந்துட்டாருண்டா உங்கள ஒரு ஆளுக்கு கொடுக்க இயலாத ஒரு ஆள் இருப்பீங்களா? அல்லாஹ் மீதானே எனக்கு என்ன தெரியாது, அப்படி இருக்க மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தைரியமாக கையை தூக்குறாங்க. ரசூலல்லாஹ், நான் வீட்டுக்கு போன அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த பரக்கத்தை அமெரிக்காவில் எடுத்துட்டான். நான் ஒரு புரியறதுக்கு சொல்றேன், அமெரிக்கா முழுக்க எடுத்துட்டான் அர்த்தம் இல்ல, புரியறதுக்கு சொல்றேன். மனைவியோட பேசுற நேரம் அந்த மனைவி கணவனுக்கு என்ன பதில் சொல்லணும், என்ன பதில் சொல்லப்படுது. போய் கணவர் போய் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வோட விருந்தாளியை விட்டுட்டு கூட்டி வந்தேன். அந்த அம்மா என்ன சொல்லிருக்கணும், நல்லா சாப்பிட்டுட்டோம், அள்ளி கொட்டி வச்சிருக்கிறீங்க, விருந்தாளி வேற, பசியில சாப்பிடறதுக்கு எங்களால இயலாது, அதுக்கு உங்களுக்கு வக்கீல்ல விருந்தாளி வேற கொண்டு வரீங்களான்னு கேட்கணும். அந்த அம்மா உடனே, அப்படியா ரசூலுல்லாஹ் விருந்தாளியா? அவர்கள் முகம் மலருது என்றால் சுப்ஹானல்லாஹ், 2 பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருக்குது. என்றைக்காவது எந்த தாயும் எதுல கை வைத்தாலும் தன்னுடைய பிள்ளையுடைய சாப்பாட்டில் கை வைக்க மாட்டாங்க. கணவர்மார்களாக உங்களோட எதுக்கு சண்டை பிடிப்பார்கள்? அவர்கள் சாப்பாடை விட பிள்ளைகள் எதிர்காலம், பிள்ளையுடைய சாப்பாடு, பிள்ளையுடைய பசி, இதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா நிற்பாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, எங்க 2 பிள்ளைகள் சாப்பாடையும் அவங்களுக்கு வச்சிருவோம், எங்க 2 பேருக்கு எப்படியுமே சாப்பாடு இல்ல, அந்த சாப்பாடை வச்சிருவோம், பிள்ளைகளை தூங்க வச்சிருவோம், நாங்க வயிற காய வச்சிருவோம். அந்த அம்மாவுடைய பேச்ச ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத் கேட்கிறார். இதுதான் அந்த இரவி அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து சிரித்தது. சகோதரர்களே, இந்த கொள்கை அமெரிக்காவுக்கு தெரியாது. அவர்கள் அவருடைய பாக்கெட்டில் பணம் குறையும் என்று எண்ணி சொல்லுவார். அவர்கள் கால்குலேட்டர்ல அடிச்சா அது உண்மைதான். 1 + 1 = 2. 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 1 தான். கொடுத்தா குறைஞ்சிரும். ஏய், உன் புள்ளையே இப்படி எல்லாம் படுத்துட்டு இன்னொரு ஆளுக்கு அவர் வெள்ளையா கருப்பா சிவப்பான்னு தெரியாத ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா? மனத்தனம் என்று சொல்லுவார்கள். எது மனத்தனம் என்பதை பார்ப்போம். சுப்ஹான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது மனத்தனம்? அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், சரி சாப்பாடு தாஜ் சமுத்திர ஹோட்டல்லையா, ஹில்டன்லையா,
அல்லாஹ் சிரிக்கிறான், சங்கிரிலால சாப்பாடு. ஏண்டா பார்பிக்யூவோட ஃபுல் புஃபே எல்லாமே இருக்குது, அதுல என்ன வேணும் அவ்வளோ. அந்த சாப்பாடு அல்ல, 2 பிள்ளைகளுக்கு வைத்த சாப்பாடு. வீட்டுக்குள்ள என்ன பிளானிங், எங்க வீட்டுல என்ன பிளானிங் நடக்கும்? வந்தவன் 2 நாளுக்கு, அதாவது கோழிக்கால் 2 இருந்து 2ஐயும் விட்டுட்டான்னா பிள்ளைக்கு என்ன சாப்பிடுறது? இந்த சாப்பாடு சாப்பிடுறானு பாப்பாங்க. அந்த நேரத்துல அந்த தாயுடைய உள்ளத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி, அந்த கண்ணியம், அந்த கல்பு நிறைய இருந்தது. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃப். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கப்படுத்தட்டும். அந்த அம்மா சாப்பாடோட வர்றவங்க என்ன பிளான் போடுறாங்கண்டா, அரபு நாட்டுல மரபு இருக்கு, சாப்பாடை கொடுக்கிறவரு அவர் உட்கார்ந்து அவங்களோட சாப்பிடாடி தயங்குவாங்க. நீங்க சாப்பிடலையா, சாப்பிடுங்க, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடணும். இந்த அவையில் இப்ப உட்கார்ந்து சாப்பிடணும். சாப்பிடுற நிஜமா அவர் சாப்பாடு அளவை கண்டுட்டாரண்டா, அவர் சாப்பிட மாட்டாரு. அவர் யாரு? எத்தனை வருஷம் உங்களுக்கு பழக்கம்? சாப்பாடு வைக்கப்படுற நேரம் அவர் சாப்பிட மாட்டார். என்ன பிளானிங்? இந்த அம்மா வந்து சாப்பாடை வைக்கிற மாதிரி வைக்கிற நேரம் விளக்கை அந்த அம்மா சாப்பாடை வைக்கிற மாதிரி அணைச்சிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த இரவுல நடந்த சம்பவம் யாராவது கேமராவை கொண்டு போய் பார்த்தா, இந்த கண்ணு எவ்வளவு கூர்மையா இருந்தாலும் வெளிச்சம் இல்லாட்டி இந்த கண்ணுக்கு தெரியாது. இந்த உலகத்துல எவ்வளவு மெகா பிக்சல்ல கேமராவை நீங்க கொண்டு போனா இருட்டுல கேமராவுக்கு ஒண்ணுமே தெரியாது. யாரும் அந்த கேமராவை வச்சு அடிக்க முடியாமல் இருளிலே சாப்பிடுகிறார் அந்த விருந்தாளி. இந்த அம்மாவும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ் இன்னமா நுதிமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. அவர்கள் எதுக்காக உணவு கொடுத்தார்கள்? யாருக்காக? அவங்க ஜஸா கூலி கேட்கல, அவர்கள் யாரிடமும் பணம் கேட்கல. அல்லாஹ்வுடைய திருமுகம், அல்லாஹ்வுக்காக அவர்கள் உணவு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அந்த விருந்தாளி சாப்பிடுகிறார், இவர்கள் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார்கள். அந்த இரவிலே அவர்கள் தூங்க போய் விட்டார்கள். காலையில் ஃபஜ்ருக்கு போகணும் ரசூலுல்லாஹ் அவரை அழைத்து சொன்னார், அபூ தல்ஹா, நேற்று இரவு அல்லாஹ் உன்னை பார்த்து சிரித்தான் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன், ரப்புல் இஸ்ஸத். நீங்க நினைச்சிடாதீங்க இங்க இருந்து ரொக்கெட் அனுப்பின உடனே அல்லாஹ் சிரிப்பானா? சுப்ஹானல்லாஹ். உலகத்துல ஆக பெரிய ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நீங்க நினைச்சுக்கோ, அது ஜெர்மன்ல நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அது சம்திங், யா, மனிதனுக்கு ஹியூமன் ரெவல்யூஷன். மனிதனுடைய மனங்கள் புரட்சி செய்வதற்கு இந்த உலகத்தில் எவனால முடியல. எல்லா கெட்டவனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மெஷின்ல போட்டு அடுத்த பக்கம் நல்லவனாக்கு முடியல. அவன் அந்த கெட்ட பண்புகளை எடுத்து இவனை கரட்டி நல்லவனாக்கு முடியல. எப்படி ஊழல் ஒழிக்கிறது தெரியல. நம்பி ஒப்படைக்கிற அரசியல்வாதி ஊழல் பண்ணிட்டு போறான், அவனை எப்படி திருத்துறது தெரியல. சொந்த மகனை எப்படி மாற்றுவது தெரியல. பாலைவனத்தில் இந்த அற்புதம் நடக்குது. தான் சாப்பிடாமல் பிறருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாளைக்கு காலையில அதெல்லாம் வீடியோ பண்ணி பேஸ்புக்ல ஷேர் பண்ணி, எப்படி என் செயல், அவர்கள் போட்டோ அடிக்கவில்லை. அபூ தல்ஹா இதை செய்தார்கள் என்று யாருக்கும் சொல்லவில்லை. அவர்கள் தலையை குனித்துக் கொண்டு பள்ளிக்கு வந்தார்கள். நடந்தது யாருக்கும் தெரியாது, ரப்புல் ஆலமீனுக்கு மட்டுமே தெரியும். ஜஸீரத்துல் அரப், மனிதர்களுடைய புனிதர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற வேளை பாலைவனத்தில் பெருமானார் காலடி வைத்ததற்கு பிறகு மனிதர்கள் மாறினார்கள். சகோதரர்களே, எந்த பயணம் அல்லாஹ்வுக்கு விருப்பம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, அவர்கள் செய்தது இந்த துனியாவுடைய பார்வையிலே ஒன்றுமே இல்லைண்டா. 1400 ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த பள்ளிகளை கல்முனையில் அவர்களை பத்தி பேசுறோம் என்றால், அவர்கள் தமிழர்களா? அவர்கள் எந்த தோல் இருக்கிறது? 1400 ஆண்டுகளாக அவருடைய உருவப்படம், வரைபடம் இல்லை. அவர்கள் கருப்பா வெள்ளையாண்டு இல்லை. இதை பாதுகாத்தது யார்? இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பெயர்கள் பாதுகாத்தது யார்? ரலியல்லாஹு அன்ஹு நீங்களும் நானும் சொல்லுகிறோம் என்றால், அவர்களுக்கு இந்த கண்ணியத்தை கொடுத்தது யார்? பாலைவனத்தில் இந்த ரெக்கார்டிங்கை வைத்தது யார்? துதில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா. அல்லாஹ் நாடி அவர்களுக்குரிய இஸ்ஸத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த கண்ணியத்தை மேலோங்க வைப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த கொள்கை நீங்கள் போடுகிற கணக்கு சரி என்றால், மன்னாதி மன்னர்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள், பெரும் செல்வந்தர்கள் வந்தார்கள். அமெரிக்காவுடைய ஜும்மாவுடைய மிம்பரில் அவர்களுக்கு இடமில்லை. சகோதரர்களே, 1000 வருடமாக பேசிய மனிதர்களை நாங்கள் பார்க்கவில்லை. ஒவ்வொரு மொழிகளிலும் அவர்களை பற்றி பேசுகிற நேரம், இன்றைக்கும் அந்த உயிர் வாழ்ந்து கொண்டு நேற்று மரணித்தவர்கள் போன்று எங்களுக்கு கேட்கிற நேரம், அவர்கள் நேற்று எங்களோட இருந்தது போன்ற உறவு எங்கள் மனங்களுக்கு வருகிறது என்றால், இதை செய்தது யார்? இந்த கொள்கையின் பெருமதி சகோதரர்களே. கொள்கையோட வாழ்ந்து பிள்ளைகளுக்கு கொள்கையை கொடுத்து நீங்கள் விடை பெற்று போகிற நேரம் அந்த வாடியை நீங்கள் நுகர்வீர்கள். அப்படி இல்லாத கட்டத்திலே சத்தியமாக சொல்லுகிறேன், சம்பாதித்து பணத்தை கொட்டினார்கள் பிள்ளைகளுக்கு. ஆனால்
தகப்பனுக்கு என்று ஒரு முதுமை வருகிற நேரம் பிள்ளைகள் தகப்பனை சக்கராத்து பெட்டில வச்சு எனக்கா உனக்காண்டு சண்டை பிடிக்கிற நேரம், அந்த நபராக நீங்களோ நானோ இருந்தால் நெஞ்சு வெடிக்கும் சகோதரர்களே. காலம் முழுக்க சம்பாதித்து பிள்ளைகளுக்கு என்று கொடுத்தோம். பாப்பா எப்ப காலியாவது, எப்ப சைன வைப்பது, எப்ப பிரிப்பது என்று இருந்தால் உங்களை வச்ச வேலை பேசினால் ஏண்டா இந்த சொத்தை நீங்க நினைப்பீங்க. சகோதரர்களை, சஹாபாக்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை வரவில்லை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தலை பாரத்தோடு நின்றார்கள். கத்தியால் குத்தப்பட்டோடனே அப்துல்லாவை கூப்பிட, யா அல்லாஹ் பாருங்கள். அப்துல்லா இப்னு உமரை கூப்பிட்டு விட்டு சொன்னார்கள், என்னுடைய கடனை முடிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். பிள்ளையை பெத்தெடுத்தார்கள். எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா? பாப்பாவுடைய தலையில் உள்ள பிரச்சனையை முடித்து வைக்கிற பிள்ளை அவர்கள் பெத்தெடுத்தார். அப்துல்லா, ஆட்சியில உங்களுக்கு பங்கில்லை என்றார்கள். கடைசி வரைக்கும் உமருடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் என்று எங்கேயும் ஆட்சிக்கு போகவில்லை. தலை குனிந்து ஓரமாகிவிட்ட ஆட்சி பட்டியலுடைய பேர் வராது, உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னார். அந்த உரிமை இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகளை எத்தனை பேர் வளர்த்திருப்பீர்கள்? போங்கள், எனக்கு கத்தியால் குத்தப்பட்டு ரத்தம் போகிறது. அவருடைய முழு மனதும் ரசூலுல்லாஹ். ஆட்சியாளர், ஹலீஃபா, உலகத்தில் பெரும் பகுதிக்கு ஆட்சியாளர், அவருடைய முழு மனதும் ரசூலுல்லாஹ். நேர்மை, நியாயம். ஆயிஷா அம்மாவிடம் போய் சலாம் சொல்லுங்கள். புகாரியை நீங்கள் பிரட்டி பார்த்தால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சலாம் சொல்றாரு. குல் உமர், உமர் சொன்னார் என்று சொல்லுங்கள். வலா தக்குல் அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் சொன்னார் என்று சொல்லக்கூடாது. அமீருல் முஃமினீன் அல்ல, என்னை கொண்டு விட்டார். அமீருல் முஃமினீன் உமர் சொன்னார் என்று சொல்லுங்கள். நான் அதிகாரத்தோட கேட்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய, அதாவது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த ரவுலாவிலே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் அபூபக்கர் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்த இடம் உமர் ஆசைப்படுகிறார். ஆயிஷா அம்மா விரும்பவில்லை என்று சொன்னால், என்னை பொதுமைய மாடியில் அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னால், அதே மாதிரி போய் சலாம் சொல்லி, அதே மாதிரி போய் மகனார் எல்லாத்தையும் செய்து வந்தால் சுப்ஹானல்லாஹ். ஒரு வாப்பாவுக்கு நிம்மதியா மௌத்தாகலாம் சகோதரர்களே. நான் எத்தனையோ குடும்பங்கள் பார்க்கிறேன். வாப்பா இன்னும் வயோதிபத்தை அடையவில்லை, இப்பொழுதே அவருக்கு எதிராக அதாவது குரலை உயர்த்தி என்ன மாதிரி பேசணுமோ அப்படி பேச, நீங்களாம் வாப்பாவா, எங்களுக்கு என்ன தந்தீங்கன்னு கேட்கிற அந்த மனுஷனுடைய கண்ணால் கண்ணீர் ஓடி உருகி போகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பெத்தெடுத்த தாய் தகப்பனை கண்ணு முன்னாடி சாகடிக்கிறார்கள். எங்க ஏரியாவுல பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு அமைதியான ஒரு சகோதரர், அவருக்கு அதாவது எப்பொழுதும் பள்ளிக்கு வந்து யாருக்கு நோவினை செய்ய மாட்டார், அழகா தொழுது விட்டு போவார். அவருடைய குடும்பத்தில் ஒரு முசீபத். அவருடைய தாய் அதாவது கண்ணியமானவர்கள் அவர்கள், ஆனால் அவருடைய பிள்ளை எப்படியோ ஐசுக்கு அடிமையாகி, இதை அந்த தாயால் நம்ப முடியவில்லை. எல்லோரும் போய் சொல்றாங்க இப்படிதான். ஒரு முறை போலீசால் வந்து அவனை இழுத்து கொண்டு போகிற நேரம் அந்த தாய் அப்பதான் நம்புற, என்ன ஊரே பார்க்கிறது, பிள்ளை இழுத்து போகிற நேரம் அந்த மனசு தாங்கல்ல. நெஞ்சை பிடித்தவர்கள் பிள்ளை இழுத்து கொண்டு போனார். அவங்களை கொண்டு போய் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார்கள். போனவர்கள் திரும்பி வரவில்லை, மௌத்தாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, பிள்ளைகளை பெத்தெடுத்து துடிக்க துடிக்க மரணிக்கிற தாய்மார்களை பார்க்கிறோம். திருமணம் முடித்து கொடுத்ததுக்கு பிறகு நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய தாய் தகப்பனை பார்க்கிறோம். ஜசீரத்துல் அரபில் அவர்கள் நம்மளை மாதிரி நிறைய பிளான் கீத்தவில்லை சகோதரர்களே. இவ்வளவு பில்டிங் அடிக்க வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று பிளான் கீத்தவில்லை. அவர்கள் நிஜமாக அவருடைய சுமந்த சந்தூக்குகள் உண்மையான அன்போடு அவர்கள் சுமந்து போனார்கள். அவர்கள் அடக்கம் செய்கிற நேரம் உண்மையான அன்போடு அடக்கம் செய்தார்கள். அவர்கள் பிரிந்து போகிற நேரம் உண்மையான அன்போடு பிரிந்து போனார்கள். அவர்கள் தலமாட்டிலே உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுதார்கள். ரப்பேனுடைய வாப்பாவுடைய பாவத்தை மன்னி என்று கேட்டார்கள். அந்த சமூகம் இன்றைக்கு இல்லை சகோதரர்களே. எங்கே பயணிக்கிறோம் தெரியுமா? புள்ள ஆசைப்படுகிறார், எவ்வளவு பெருசா கல்யாணத்தை எடுக்கலுமோ கூத்து போடி. இன்றைக்கு ஒரு நாள் தானே ரசூலுல்லாஹ் வந்து பின்னாடி நின்று பார்த்தா பெருமானார் முகத்துல நாங்க கறி பூசுற மாதிரி. எவனோ ஒருத்தன் காட்டுன்னு வரைஞ்சா ஓடி போய் நிப்பான். காட்டுன்னு வரைஞ்சிட்டியா? எப்படி வரைஞ்ச? எப்படி வரைஞ்ச? எங்க தூதருக்கு வரையலாமா? அட இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அன்னிக்காஹு மின் சுன்னதி, நிக்கா என்னுடைய வழிமுறை என்று சொன்னார்களே ரசூலுல்லாஹ். அந்த நிக்காவுடைய லட்சணமா பாரக்கல்லாஹு லக்குமா? நிக்கா செய்கிற நேரம் அன்றைக்கு அதாவது மணமகன் அவருக்கு பரக்கத்துக்கு துவா செய்ய வேண்டிய நாள். பரக்கத்துக்கு துவாவா பதுவா செய்யறதா? இன்றைக்கு ஆடல் பாடல் கூத்தாடி செய்தா விபச்சார வரிகள் அந்த பாடல்களை போட்டு நிற்கிறார்கள். அருவருப்பு இல்லாமல் போய் சாப்பிட்டு விட்டு அத்தனை நடனத்தையும் பார்த்து விட்டு வர்ற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு போட்டு போட்டு செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இங்கதான் பிரச்சனை. எங்க பிரச்சனை? இந்த கொள்கையுடைய உண்மையான வேல்யூ நமக்கு தெரியல. வெஸ்டர்ன் கல்ச்சரை எடுத்துக்கொண்டு அதை தூக்கி பிடிக்கிறோம். அப்படிப்பட்ட கொள்கை நினைக்கிறோம். அது குப்பை, குப்பை தொட்டியில போட வேண்டிய குப்பை அது. இந்த கொள்கையுடைய பெருமதி இறைவனோட நம்மளை இணைக்கும். நிஜமான அன்பையும் பாசத்தை நீங்கள் வீட்டில் பார்ப்பீர்கள். உண்மையான அன்பை நீங்கள் பார்ப்பீர்கள். அது பணத்தோட சம்பந்தப்பட்டதல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது
எங்களுடைய வீட்டிலே நாம் இந்த கொள்கையில மிக முக்கியமாக இன்றைக்கு நிலைநாட்ட வேண்டிய விஷயம், அன்புக்குரிய பெரியவர்களே, உங்க பிள்ளைகளுக்கு தொழுகையை நிலைநாட்டு, தொழுகையை ஒழுங்கான முறையில சொல்லிக் கொடுங்க. அதிகமான இளைஞர்கள் பள்ளியை விட்டு தூரமாக இருக்கிறார். இன்றைக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை. இளைஞர்கள் பள்ளியை விட்டு நிறைய தூரமா இருக்கிறாங்க. படம் கூத்து, என் தளபதி, அந்த பதி, இந்த பதி, எல்லாத்தையும் தூக்கி தலைகளை, பொம்பளை புள்ளையில இருந்து ஆம்பளை புள்ள வரைக்கும் இதுல இருந்து அவர்களை கலட்டி எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, தொழுகண்டா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த கொள்ளைக்கு எவ்வளவு விலை கொடுப்பீங்களோ இந்த தொழுகைக்கு எவ்வளவு பெருமதி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ் எங்களுக்கு தந்த அருமையான வாய்ப்பு. கண்டவர்கள் நின்றவர்களுக்கு எல்லாம் இதை சொல்லிக் கொடுங்க. சகோதரர்களே, தீனுல் இஸ்லாத்துல எதையும் அல்லாஹ் சும்மா செய்யல. நீங்க ஒழுங்கா போய் படிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அஜெண்டா இருக்கு. அல்லாஹ் ஒரு குடும்பத்தை தெரிவு செய்கிறார், தனி நபரை அல்ல, ஒரு குடும்பத்தை. ஜோர்தான் நதிக்கரை ஓரத்திலிருந்து கிட்டத்தட்ட பக்கா பள்ளத்தாக்குக்கு போறதுக்கு சுமார் பல 1000 கிலோமீட்டருக்கு மேல இருக்குது. அவ்வளவு தூரம் போகணும். எதுக்கு போறாங்கன்னா ஒரு குடும்பம் தொழுகிறதுக்கு போறாங்களாம். இப்ப நான் கூட இதை படிக்கிற நேரம், ஏன் ஊர்ல இருந்து தொழுந்தா தொழுக ஆகாதா? கல்முனையில இருந்து தொழுந்தா பிரச்சனை இல்லையே, அறத்துக்கே போய் தொழணுமா? அல்லாஹ் முதல் தொழுகையாளிகள். அந்த இடத்துல அறத்துல தொழுவிக்கிறதுக்கு கிப்லா எப்பயோ வரப்போகுது. எத்தனை 1000 வருஷத்துக்கு பிறகு இது கிப்லாவா மாறப்போகுது. ஆரம்ப குடும்பத்தை கொண்டு போய் சேர்க்கிறான். சேர்த்தா அறத்துல இதுதான் தொழுகை. இந்த பாடங்கள் வீட்டுல பேசப்படணும். ராத்திரிக்கு கதை இல்லாத பூத கதை, முனியாண்டி கதை, சங்கிலி பே கதையை இதாக்கி அவனை பயங்காட்டி இல்லாத படங்களை பார்க்க வச்சு அந்த அசிங்கங்களை ரசிக்க விடாம இஸ்லாம் என்ன சொல்லுது இதை பகிர்ந்துக்கோங்க. இப்படி தொழணும் என்று பேசுங்க. அல்லாஹ் எப்படி தொழுகையை டிசைட் பண்றான் அதுக்கெல்லாம் அல்லாஹ் வரலாறு வைத்திருக்கிறார். கூட்டிட்டு வந்த மனைவி புள்ள பச்சை உடம்பு, அவங்க கை குழந்தையோடு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி வந்துட்டாங்க. எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் துவா ஓதுவார். குர்ஆன்ல அந்த துவா வருது. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸி ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ். யா அல்லாஹ், தொழுகை நிலைநாட்டுவதற்கு இங்க வந்தோம். அப்ப யார் இருக்கணும்? இப்ராஹிம் நபி இருக்கணும். அவர் மனைவியும் பிள்ளையும் வச்சுட்டு, அவ பச்சை உடம்பு, இந்த பச்சை குழந்தை கை குழந்தையும் இவரை வச்சுட்டு அவர் போகிறார். தொழுகையை நிலைநாட்ட வந்தா யாரு தொழணும்? ஹஸ்பண்ட் அவர் தொழணும். சுபஹானல்லாஹ், அங்கதான் அற்புதமான ஒரு பாடத்தை அல்லாஹ் நிகழ்த்துறார். நடுப்பாலைவனம், யாருமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. எங்க புள்ள குட்டி விட்டுட்டு போனா கூட பிளாங்கெட் ஒன்று கொடுக்க பார்ப்போம், பெட்ஷீட் கொடுக்க பார்ப்போம். இப்ராஹிம் நபி பௌசரை கூட அந்த நிப்பாட்டுல தண்ணிக்கு. நபிமார்களுக்கு ஒவ்வொரு அற்புதம் கொடுக்கப்பட்டு இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த அற்புதம் பேச்சாற்று. அவர் சிறுக்கை உடைத்த மாதிரி யாரும் அவரோட பேசி தப்பவே முடியாது. அந்த ஆற்றல் சுபஹானல்லாஹ். இப்ராஹிம் நபி அவர்கள் இப்ப அவ்வளவு அறிவு. அவர் அவருடைய பிள்ளையும் மனைவியும் இங்க விட்டுட்டு போக மாட்டார். அவருடைய அறிவு அவ்வளவு பெருசு. யாரோடையும் பேச, பாப்பாவோட கேட்டார், யாபத்தி, என்னுடைய அருமை தந்தை, எதுக்கு இந்த சைத்தான வணங்கணும்? எதுவும் பேசாது, எதுவும் பார்க்காது, இதை போய் வணங்கணுமா? இப்படி அறிவுபூர்வமா வீட்டிலே சின்னத்தில இருந்து எதை பார்த்துட்டு வந்தாரோ அதுக்கு எதிராக கேட்கிறாரு. லார்ஜு பண்ணக்க வகுச்சூர் நீ மலிய கல்லால எரிஞ்சு கொள்வோம், ஓடிங்க இருந்து சொல்ற அளவுக்கு பேசுறார், நிதானமா பேசுறார். சின்னத்தில இருந்து எதை கண்டாரோ அதை ரசிச்சு அவரும் கைவிட்டு செய்யணும். ஆனால் அவ்வளவு அறிவு. அல்லாட்ட என்ன கேட்டுக்கணியா? இல்ல, என் மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு போனா மௌத்தா போயிருவாங்களே அல்லா. மௌத்தா, இந்த அற்புதத்தோட தான் தொழுகை தொடங்குது. அல்லாவோட பேசினா என்ன நடக்கும் என்று புரிஞ்சு நின்றீங்கன்னு வைங்க. இந்த கொள்கையில் பயணிக்கிறவர்கள் ஏன் அசான் சொல்லுகிற நேரம் அத்தனையும் விட்டுட்டு வரணும்டா. இந்த அற்புதம் ப்ரூஃப். இது சும்மா அல்லாஹ் தொலை சொல்லல, சும்மா நீங்க கைகளை கட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் சும்மா இல்ல, ப்ரூவ் பண்ணணும் அல்லாஹ்க்கு. அந்த எல்லாமே ப்ரீ பிளான். நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு அந்த அம்மா பச்சை உடம்பா இருந்தா அவங்களுக்கு யாராவது பணிவிட செய்ய ஒரு ஆள் வேணும். கை குழந்தையா இருந்தா குளிப்பாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே துணை வேணும். அந்த அம்மா நிக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை நேசித்தால் பேச்செல்லாம் மாறிடும். உங்க மனைவியோட நீங்க நடக்கிற நேரம் எவ்வளவு சண்டை வருமோ, இப்ராஹிம் நபி நான் போயிட்டு வாரேன்னு சொன்னா அடுத்த மனைவி சாரா சலாம் அலைஹா அந்த பக்கம். இவ்வளவு தூரம் வந்து விட்டுட்டு சாராட பிளானா அங்க போறீங்க இஷாக்கு அங்க, எங்களை விட்டுட்டு இங்க நீங்களாம் மனுஷனான்னு கேட்கணுமா இல்லையா? அந்த அம்மா இவரை புரிஞ்சிருந்தாங்க. இப்படி ஒரு பாலைவனத்து நடுவுல விட்டுட்டு போற நேரத்துல யா இப்ராஹிம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க புகாரில வரக்கூடிய செய்தி, 3 பேர் அந்த அம்மா பின்னாடி வராங்க. இப்ராஹிம் எங்க போறீங்க? நாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்களை விட்டுட்டு நீங்க போறீங்கன்னா இது ஆல்ரெடி அவர் சொல்லலன்னு அர்த்தம். எங்க போறீங்க? ஃபர்ஸ்ட் தொழுகையாளிகளை உருவாக்கின விதம், வீடுகளில் பாடம் நடத்த வேண்டியது, நாம் எங்க பயணிக்கிறோம், எங்களுடைய தொழுகை எப்படிப்பட்டது, எல்லாத்தையும் நாம் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி ஒரு கூட்டம் உருவாக்கப்படணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.
அந்த அம்மா பின்னாடி கேக்குறாங்க, யா இப்ராஹிம் எங்க போறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. கோமா இல்லை. அவருக்கு திரும்பி பார்த்தால் அவர் இலகிய மனசு. லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் அழிக்கப்படுகிற நேரம் இப்ராஹிம் நபி வீட்டுக்கு வர்றாங்க மலக்குமார். எங்க வந்தீங்க? அந்த ஓரணை சேர்க்கை செய்யறாங்க, அவங்களாம் கொல்ல வர்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்களே என்ற. எவ்வளவு இலகிய மனசா இருக்கு. திருந்திருவாங்க, கொஞ்சம் விடுங்களே. அப்படி இலகிய மனசு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அம்மா பின்னாடி வந்து போற நேரம் அவர் பேசவே இல்லை. 3வது முறை அந்த அம்மா கேட்கிறேன், அல்லாஹ் தான் ஏவினானா இப்ராஹிம்? அப்ப கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் பின்னாடி திரும்பவில்லை, ஆமான்ட்டு போயிட்டார். ஏன்? மலைகளுக்கு இடையால் போகிறார். மக்கா என்பது மலைகளை சுத்தி உள்ள பள்ளத்தாக்கு. இடையால் போய் 2 கரங்களை விரித்து ஒரு மலைக்கு மேல் ஏறுறார். இப்பதான் அந்த துவாவை கேட்கிறார். 100க்கு 100% கபூலாகு. ரப்பனா, இந்த துவாவை கேட்க போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய மனைவியும் பிள்ளையும். இப்ப காபா கெட்டப்படல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. காபாவுடைய அஸ்திவாரம் இருக்குது, கவாயிதுல் பைத், பைத்துடைய அஸ்திவாரம் அங்க இருக்குது. அந்த பக்கம் திரும்பி, அதான் கிப்லா, அந்த பக்கம் திரும்பி 2 கரங்களை விரித்து இப்ராஹிம் நபி கேட்கிற துவா திருக்குர்ஆன்ல வருது. ரப்பனா, என்னுடைய ரப்பே, இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, முடிவு செஞ்சிட்டார். அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறான், இங்கதான் இவங்க ஃபேமிலி வாழ போறாங்க. உங்களோட ஒரு ஃபேமிலி அங்க ஹீப்ரு, இந்த ஃபேமிலி அரபி, 2 பேர் 2 மொழி. இன்றைக்கு ஏது கல்ஃப்ல உள்ள யுத்தம், அவன் அந்த பக்கம், இவன் இந்த பக்கம். நீ அரபி, நான் வேற. இஸ்ரவேலர்கள் அந்த பக்கம், இந்த பக்கம் அரபி. ஒரு வாப்பாவுடைய 2 பிள்ளைகள். இந்த பக்கம் உள்ள மொழி வித்தியாசமாக போகிறது அந்த மொழி. இவர் சொல்லுகிற ரப்பனா இன்னி அஸ்கம்து மின் ஸுர்ரியத், என்னுடைய சந்ததியை நான் குடியமர்த்தி விட்டேன். அர்த்தம் என்ன? இங்கதான் லைஃப், ஒண்ணுமே இல்லை. பெருமானார் சொல்லுங்க, ஒரு மரத்துக்கு அடியில் நின்றார்கள், அவ்வளவுதான், குடியமர்த்தி விட்டேன். ரப்பனா இன்னி அஸ்கம்து மின் ஸுர்ரியத் பிவாதின், ஒரு பள்ளத்தாக்கு, கைரி ஸீ ஸரீன், விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு மண்ணில, இந்த பைத்துக்கள் முஹர்ரம், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்து. சத்தியமாக இந்த ஆயத்தை நான் ஒரு 15 வருஷம் இருக்கு, வானொலியில ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு போற நேரம் இந்த ஆயத்தை தான் நான் பேச போறேன். அப்படியே உட்கார்ந்துட்டேன். இந்த ஆயத்தை பார்த்து, நாங்க ஹரத்துக்கு போனா இப்படி துவா கேட்க மாட்டோமே. ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், யாரும் உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்துல எங்க எடுத்துட்டான்னு சொல்லுவோம். இப்ராஹிம் நபி அவர் சொல்ற நேரம் 3வதுக்கு வருவது, யா அல்லாஹ், ஒரு பள்ளத்தாக்குல எந்த மரமட்டை இல்லாத ஒரு இடத்துல உன் புனிதமான ஆலயத்துக்கு பக்கத்துல குடியமர்த்திருக்கிறேன்னு 3வது சொல்றாரு. அது எப்படி நடக்கும்? இப்ராஹிம் நபி ஏன் அப்படி சொன்னார்? அப்பொழுது நான் அந்த நிலைமையை யோசிப்பார். ஒரு வாப்பாவா இருந்து பிள்ளை மனைவியின் தூரத்துல விட்டுட்டு அப்படியே தூரமா அவர் போறாரு, பல்லாயிரம் கிலோமீட்டர். போன் இல்ல, எந்த வகையிலையும் கண்டாக்ட் பண்ண இயலாது. அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்ற பயங்கரமான ஒரு இது. கொடுத்த தண்ணி முடிஞ்சிடும். சத்தியமா சொல்லுகிறேன், அல்லாஹ்வோட உதவி இல்லாட்டி மிடில் ஆஃப் த டெசர்ட், பாலைவனத்தின் நடுவுல அவர்கள் மௌத்தாகும். அதுதான் வேர்ல்டுடைய ரியாலிட்டி. இந்த உலகத்துல எந்த ஒரு அறிவாளியை கூப்பிட்டாலும் நீங்க இதை வச்சு இப்படி ஒரு கூட்டத்தை விட்டுட்டு போனா, அவங்களுக்கு எந்த தண்ணியும் இல்ல, நோ பவுசர், எந்த ஃபுட்டும் இல்ல. அல்லாஹ்க்கு என்ன வேணும்? என்னோட பேச வந்த அடியான உலகம் தலையிட்டாலும், உலகத்துல நீ என்னெல்லாம் இருந்த அவன் வாழ்வான்னு நினைச்சாலும், என்னோட அவன் பேச தொடங்கினா என் உதவி வரும் என்றதை ப்ரூவ் பண்ணணும். அந்த தொழுகையில, அந்த தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் அந்த கண்ணியத்தை கொடுக்கணும். அந்த தொழுகை சகோதரர்களை நாங்க தொழுகிறது. எந்த கொள்கையில பயணிக்கிறோம், அந்த கொள்கையை நேசித்தால் மட்டும்தான் எங்க பிள்ளைகளோட நம்ம அதை பேசுவோம் சகோதரர்களே. எதை நோக்கி பயணிக்கிறோம் என்று புரிந்தால் மட்டும்தான் அதை நாங்கள் பேசுவோம். அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? அந்த பாலைவனத்தில போய் நீங்க தக்பீரை கட்டி தொழுங்கன்னு சொல்லல. எல்லாத்தையும் கவனிங்க. இப்ராஹிம் நபிக்கு 100% தெரியும், இப்ப அவங்க பொழைக்க மாட்டாங்க. அல்லாஹ் போங்கன்னு சொன்னா அவங்க பொழைப்பாங்க. திரும்பி வர்ற நேரம் அவங்களுடைய எலும்பு மக்கி போயிருக்காது, அவங்க உயிர் வாழ்வாங்க. இந்த நம்பிக்கையோடு அவர் திரும்புறார். அல்லாஹ்வுடன் தன்னுடைய குடும்பத்தை பொறுப்பு கொடுக்கிறார். அந்த அம்மா போற நேரம் பின்னாடி வந்து 3வது முறை கேட்டாங்களே, அல்லாஹ் தான் ஏவினானாண்டு. அப்ப இப்ராஹிம் நபி ஆமாண்டாரா? அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, அப்ப அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்வான். அல்லாஹ் கேட்டு விட்டார். பாலைவனத்தின் நடுவுல ஒரு பெண் இருந்தா மென்டல் ஆகிருவாங்க. பேசுறதுக்கு யாரும் இல்ல, குழந்தை. அந்த அம்மா மென்டல் ஆகல. அவங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல் அல்லாஹ் கொடுத்தான். அதை விவரமாக பேசுவதற்குரிய நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நிலை அவர்கள் ரொம்ப ஸ்டேபிளா நின்றார்கள். இப்ராஹிம் நபி போயிட்டாங்க. ஒரு ஆண் துணை இல்லை, ஒரு பெண். அவர்கள் எதை எதிர்பார்த்தாங்களோ அந்த நாள் வந்து தண்ணி முடியும் என்று ஒரு நாள் எதிர்பார்த்தாங்க. வேலைக்கு போக முடியாது, கண்ணுக்கு தெரிகிற தூரத்துல எல்லாம் தண்ணீர் இல்லை, எங்கேயும் விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லை. ஒரு வாப்பா துவா கேட்டா அப்ப நான் புரிஞ்சேன். எப்ப பதட்டத்துல நிக்கிறோமோ அறத்துக்குரிய கண்ணியத்தை நான் சொல்லுவேன். யாரும் இது எந்த இடம் யா அல்லாஹ், இது எப்படிப்பட்ட இடம் யா அல்லாஹ்? உலகத்தில் எல்லோரும் மலைக்கு மேல் பள்ளி கட்டுவார்கள். இறைவனை வணங்கும் ஆலயம் அங்க இருக்கணும். அல்லாஹ்வுடைய புனித ஆலயம் கீழே இருக்கிறது சகோதரர்களே.
கீழே தாழ்ந்த இடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தெரிவு செய்த இடம். யா அல்லாஹ், அவருடைய துஆ என்னன்னு கேக்குறீங்க? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யதி பிவாதின் கைரி ஸீ ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ். யா அல்லாஹ், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுக்கு விட்டுட்டு போறேன். என்ன துஆ? இதுவரைக்கும் துஆ வரல. ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலை. யா அல்லாஹ், மனிதர்களுடைய கல்பை அவர்கள் பக்கம் திருப்பி. நான் உணர்ந்தேன். அந்த குர்ஆன் ஆயத்தை வச்சு அப்படியே நான் யோசிச்சுட்டு, உண்மையா ஏன் புள்ள குட்டி யாராவது அப்படி நின்றுட்டாங்கடா ராத்திரி 12 மணிக்கு ஒரு காட்டுக்குள்ள விட்டானா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட கேட்பேன், யா அல்லாஹ் உங்களுக்கு துணையை கொடுத்துறியா அல்லாஹ், பயந்துருவாங்க யா அல்லாஹ். அவங்களுக்கு யாரும் இல்ல. இப்ராஹிம் நபி இவ்வளவு நேரமா கேட்டுட்டு வந்து ஒரு துஆ தான் கேக்குறியா? அல்லாஹ் மக்களுடைய கல்புகளை அவர்கள் பக்கம் திருப்பிற 100%. டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பேச்சு காத்தில் பறக்குது. இன்று ஒன்று, நாளை ஒன்று, நாளை மறுநாள் ஒன்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதிகாரம் கொடுக்கப்பட்டவருடைய பேச்சு. இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடம் கேட்டது என்ன தெரியுமா? யா அல்லாஹ் மக்களுடைய கல்வை திருப்பி விடு. சகோதரர்களே, அறத்துல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்தில் மக்கள் குழும்பினார்கள். அல்லாஹ் கல்வை எப்படி திருப்பின? 100க்கு 100% சொல்லுவார்கள், நியூயார்க் நெவர் ஸ்லீப். நியூயார்க் என்றைக்கும் தூங்காது என்பார்கள். ஏண்டா வேர்ல்டுடைய கேபிட்டல், ஹார்ட், பொருளாதாரத்துடைய இதயம் அதுதான். நியூயார்க் 24/7 24 மணித்தியாலம் 7 நாட்கள் 365 days நியூயார்க் இயங்குது. உலகத்தில் தூங்காத நகரம் நியூயார்க். அந்த அளவுக்கு பணப்பழக்கம். வேர்ல்டுடைய எக்கானமியை தீர்மானிக்கிற சிட்டி நியூயார்க் தான். பணத்துடைய அத்தனையும் சொல்லும் டாலரை தீர்மானிக்கிற நாடு பகுதி நியூயார்க். நெவர் ஸ்லீப். உங்களுக்கு தெரியுமா? இந்த மைக்க பிடிச்ச எங்களுக்கு கொண்டு சொல்லலாம், மக்கா நெவர் ஸ்லீப். மக்கா தூங்கவே தூங்காது. ராத்திரி 2 மணிக்கு போனீங்கண்டா சஃபாவுக்கு மருவாக்கு இடையில ஓடுறார்கள். பிளைட் வருகுது, இமிகிரேஷன் கிளியர் ஆகுது, மக்கள் போகிறார்கள். இங்கால அடுத்த பிளைட் போக அங்கால யூரோப், ஏசியா, எத்தியோப்பியா, யூரோ எல்லாம் வர்றார்கள். எங்கப்பா? ராத்திரி 2 மணி. ஆறாம் என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க நடக்கிறாங்க, ஓடுறாங்க நடக்கிறாங்க. இந்த பள்ளியில ஓடுறது நடக்கிறது பாத்தீங்களா? நெவர் ஸ்லீப். மக்கா பகலிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, காபத்துல்லா ராத்திரிலும் இயங்குது. ஒரு பெண் ஓடியதற்கு இந்த உம்மத்தோடு அல்லாஹ் எங்க கொண்டு வந்த இஸ்ஸத்தை வைத்திருப்பான்னு நினைக்கிறீங்க சகோதரர்களே? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த இஸ்ஸத்தை நீங்க நினைக்காதீங்க. இந்த பொருளாதாரம் அந்த இஸ்ஸத்தை தரும் என்று, இந்த அதிகாரம் தரும் என்று நினைக்காதீர்கள். ஒரு பெண், அவ அடிமை பெண். வரலாறு நீங்கள் படித்த ஒரு மன்னர் கொடுத்த கிஃப்ட். அல்லாஹ் உங்களை தூக்கி எங்கேயோ வைக்கணும்னு நினைச்சான். நோ போட்டோ, நோ செல்ஃபி, நோ ஷேர். எந்த வாட்ஸ்அப்பும் இல்ல, எந்த பேஸ்புக்கும் இல்ல, எந்த யூடியூபும் இல்ல. ஹாஜரா ஸலாமுன் அலைஹா, அவங்க வாப்பா பெரிய ஆளும் இல்ல. ஒரு அடிமையை இப்ராஹிம் நபி கையில கொடுத்தாரு. ஏன்னா அந்த விவாதத்தில் இப்ராஹிம் நபி வச்ச பாயிண்ட்ல அந்த மன்னர் அசந்துட்டார். கையில கொடுத்த பெண்ணை அல்லாஹ் மேல தூக்க நினைச்சார். சவர்ல நான் 2 ரக்காத்து தொழுந்து, என்ன பார்த்து சவர் பின்னாடி ஒரு சவர் 2 ரக்காத்து தொழுந்தாரு. நஃபில் எனக்கு நான் தொழுத தொழுகையும் அவர் தொழுத தொழுகையும் எனக்கு சேர்த்து கிடைக்கும். அந்த அம்மாவுக்கு என்ன கொடுக்கணுமா? இங்க இருந்து தொழுவுற நம்ம கிப்லாவை நோக்கி போறோம். கிப்லா சகோதரர்களை அங்கிருந்து ஆரம்பிச்சு வச்சவங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க தொழுகை ஆரம்பிச்சு வச்சவங்களுக்கு எவ்வளவு நன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ் அதை சிம்பிளா கொடுப்பான்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய சினாரியோ வேற. அங்க கூப்பிட்டு எடுத்து அந்த தொழுகை குஷியோட தொழணும், தேவை இருக்கணும். அப்பதான் நம்ம அழுது தொழுவோம், உணர்வோட தொழுவோம். ஒரு நாள் தஹஜ்ஜத் கிளம்பின நாளை யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பயங்கர தேவையோடு இறைவனோட நிஜமா பேசின அந்த நாளை இன்னைக்கு திரும்பி பாருங்க. ஸ்வீட் டே, ரொம்ப அருமையான ஒரு நாளா இருக்கு. எல்லோரும் தூங்குற நேரம் நீங்க கண் கலங்கி இறைவனோட பேசிருப்பீங்க, இறைவனோட கெஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இறைவன் பதில் தந்திருக்கக்கூடிய ஒரு நாளா நீங்க பாப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை தண்ணி முடியுது. கேட்பதுக்கு யாரும் இல்லை, மைக் இல்ல, சோசியல் மீடியா இல்ல, யார்ட்டையும் போய் கேட்க முடியாது. கேட்பதுக்கு ஒரே ஒருவன் மட்டும்தான் இருக்கிறார். அவன் எங்களுடைய பேச்சை கேட்பானா? கேட்கும் என்பதை ப்ரூஃப் பண்ணணும். இந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை அதை ப்ரூஃப் பண்ணணும். என்னாச்சு? அந்த அம்மாவுக்கு கண்ணுக்கு தெரிகிறது 2 மலை, சஃபா மருவா. சஃபாக்கு மேல ஏன் ஏறுறாங்க தெரியுமா? ஐசியூல பெட் பேஷண்ட் இருந்தா சோஃபா போட்டு ஏர் கண்டிஷன் போட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உட்கார கொடுத்தாலும் உட்கார இயலாது. டாக்டர் வந்து வெளியே கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், கார்டியக் அரெஸ்ட் வரப்போறான், இதுக்கு போற கஷ்டம், ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுண்டா, பயங்கரமான சிச்சுவேஷன். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க நடக்க தோணும். அங்க ஏர் கண்டிஷனுக்கு மேலாக வேறுக்கும், என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கும். ஹாஜரா ஸலாமுன் அலைஹா அந்த மலைக்கு மேல ஏறப்புக்குள்ள பூட் போடல, கால்ல ஒண்ணு ஏதாவது போடல. அந்த மலைக்கு மேல ஏறி தூரத்துல யாராவது கையில அல்லாஹ் தண்ணியை கொடுத்து அனுப்புறானா? உணவு. சஃபாவுல இருந்து மருவாவுக்கு அல்லாஹ் அதை பார்த்து விட்டு சொன்னான், இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ். எவரெஸ்ட் மலை
நம்ம நாட்டுடைய பிதுரு தலாக்கள மலையை தூக்கி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல சின்ன மலைகளை காட்டு. சஃபாவும் மருவாவும் என்னுடைய சின்னம் என்றான். ஏன் யாரோ அந்த அம்மா ஓடினாங்களே, அவங்க ஓடினது அன்றைக்கு இபாதத்துன்னு அவங்களுக்கு தெரியாது. நானும் நீங்களும் ஓடினா இபாதத்தா? தண்ணி தவிக்கிற நேரம், புள்ளைக்கு துட்டிக்கிற நேரம், புள்ள மௌத்தாயிரம் ஓடுற நேரம் ஒரு வார்த்தை அல்லாஹ்வை பத்தி தப்பா சொல்லல. யா ரப்பி எங்களுக்கு ஏன் இப்படி, நாங்கள் என்ன செய்தோம், என்ன அநியாயம்? என் ரப்பு கைவிட மாட்டாயா அல்லாஹ், நீ ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டாய். எஜமானன் கேட்கிறான், கேட்பதற்கு சொல்லுகிறார்கள். இந்த உம்மத்து ரசூலுல்லாஹ் சொன்ன உம்ரா சஃபாமார் மலையில போய் நீங்க ஏறி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅத ஸதக வனஸர அப்த அதை சொல்லியே நீங்க கேளுங்க. அங்கதான் துஆ அங்கீகரிக்கப்படுற இடம். அந்த அம்மா அந்த ஃபீலிங்கோட, இறைவா இன்றைக்கு மௌத்தாகிறோம், அவ்வளவுதான், சாப்பாடு முடிச்சு குழந்தைதாகுது, சாப்பாடு வேற எங்கேயும் வராது. ரப்புல் இஸ்ஸத் தராட்டி, ரப்புல் இஸ்ஸத் தராட்டி. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் ஒரு ஓட்டத்துல கொடுக்கல, பல தடவைகள் ஓடுகிறார்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி கொடுத்தா இதுதான் தொழுகைக்குரிய வரலாறு. அல்லாஹ் நோவிக்கல அவர்களை, அல்லாஹ் உங்களை நோவிக்கல. 5 வாட்டி எங்களை வர சொல்லி நோவிக்கல சகோதரர்களே. அல்லாஹ் அந்த தொழுகை குஷுவோட என்னோட பேசுங்க. அப்பாயின்மெண்ட் நம்ம நாட்டுடைய பிரசிடென்ட் எங்களோட எடுத்து போன் பேசணும்டா, அது அப்பாயின்மெண்ட் அவர் தந்திருக்கிறாரு. சோ ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஒரு சான்ஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அடியானோட பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட. ரப்பே அவனை மனசுல எப்படி புகழணுமோ அப்படி புகழணும், அவனை எப்படி பாராட்ட முடியுமோ அப்படி பாராட்டணும். மனசுல இருந்து அது வரணுமாண்டா அந்த இன்சிடென்ட் எல்லாம் கிரியேட் பண்றான். ஒரு உம்மா அந்த தண்ணி அப்ப பார்த்திருந்தா, ஷேர் பண்ண யாருமே இல்லாட்டி அவங்க யாரோட ஷேர் பண்ணிருப்பாங்க? அல்லாஹ்வோட. ரப்பே நாங்க மௌத்தா இருக்கணுமே. போன் எடுத்து, இப்ராஹிம் எங்களுக்கு தண்ணி கிடைச்சிட்டு சொல்றதுக்கு போன் இல்ல, பேச யாரும் இல்ல. அல்லாஹ்வோட தொடர்ந்து பேச வச்சான். அடியானுக்கு அல்லாஹ் பதிலை கொடுத்து பேச வைத்தான். அதுதான் ஹரம் சகோதரர்களே. இன்றைக்கு மக்கள் நிரம்பி ராத்திரி வழியில் அந்த புனிதத்துவத்தை கொண்டாடுகிறார்களே. யாருமே இல்லாத இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுவ ரஸாக் என்பதை ப்ரூவ் பண்ணின இடம். இந்த கொள்கையில ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தம் இருக்கிறது, ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் இருக்கிறது, ஒவ்வொரு இபாதத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது. இந்த கொள்கையை நம்முடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? வாழையடி வாழையா வந்த நீ ஆம்பளையாடா, உன்னை ஆம்பளையான்னு சோதிக்கணுமா? எங்க சமுதாயம் கண்டுபிடிச்சது. இவன் ஏன் சீதனம் எடுக்காம முடிக்கிறான்? இவன் ஆம்பளையோ தெரியாது, ஆம்பளையா எடுக்கணுமே. அந்த நிலைமைக்கு பேசுகிறவர்கள் காஃபிர் அல்ல, முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கேவலம் காரி துப்ப வேண்டும். கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் நிறைந்த பூமி. இந்த கொள்கை கேவலமான கொள்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஸாக் என்ற பாடத்தோட தொழுகை தொடங்கிறது. அல்லாஹ்விடம் போய் நாம் நன்றி செலுத்த போகிறோம். அல்லாஹ் ஒரு மண்ணை தெரிவு செய்தான், அது புனிதமான மண்ணு, காபத்துல்லா இருக்கிற மண்ணு. அந்த மண்ணுக்கிட்ட எடுத்து அந்த கிஃப்ட கொடுக்கிறான் அல்லாஹ். தண்ணி. உலகம் இன்றைக்கு தண்ணி மட்டும் இல்லண்டா, செத்து போயிடும். உலகத்துல அவங்க போட்ட கணக்கு, ஏண்டா சந்திர மண்டலத்துல வாழ முடியல. அமெரிக்கா ஒரு கணக்கு போடுறான், இங்க இருந்து ஏதாவது உலகம் அழிஞ்சிரும். அது கம்ப்ளீட்டா நாசாக்கு தெரியுது. இது போறதுல குளோபல் வார்மிங் நடந்து ஓசோன் படலம் இதாகி இது வெடிச்சு செதறி போயிருவான்ட்டான். தேர்றான் சந்திரமண்டலத்துக்கு போவோம், செவ்வாய்க்கு போவோம், அங்க பார்ப்போம். எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. தண்ணி தான் உலகத்தை இயக்கிறதுக்கு மெயின். எந்த புல்லட்டும் இல்ல, எதுவுமே இல்ல. மேல இருந்த தண்ணி கொட்டினா செத்த பூமி சிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கும். நம்முடைய உடலுக்கு தண்ணி வேணும். தண்ணி வேற எங்கேயுமே இல்ல, இந்த பூமியில மட்டும்தான் தண்ணி இருக்குது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பாலைவனத்துல கொடுத்த தண்ணி வத்தாத ஊற்று. குடிங்க. வர்றவங்க எல்லாம் நினைச்சு பார்த்து தொழுங்க. இது எப்படிப்பட்ட மண்ணு தெரியுமா? நீ எடுத்து 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 எவ்வளவு குடி. இது யாருக்கு கொடுத்தது தெரியுமா? எந்த வீடியோவும் பண்ணல. இது ஹாஜரா ஸலாமுன் அலைஹா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ப துடிக்கிற நேரம் என்னோட பேசினாங்க, கொடுத்தோம். அந்த தொழுகை எப்படி இருந்திருக்கும் சகோதரர்களே. கண்ணீர் மழுக துடிச்சு அழுது ரப்புக்கு நன்றி செலுத்தின தொழுகை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா புரியணும் சகோதரர்களே, இதை புரியணும். இந்த மார்க்கத்தில் கிடைத்த ஒவ்வொரு இபாதத்தும் அப்படிப்பட்டது. அதனால் சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலைவனம் இன்றைக்கு தூங்கவில்லை. பிளைட்ஸ் ஆபரேட் ஆகுது, never sleep. மக்காவுக்கு தூங்க முடியல. அதிசயத்தை கண்கூடாக பார்த்து ஜம்சம்மை குடித்து கொண்டு தவாஃபுலையும் ஒரு பெண் ஓடினார்கள் என்பதற்கு ஆண் ஓடுகிறார்கள். எல்லா பெண்களும் ஓடுறாங்க, பிரதமர்கள் ஓடுறார்கள். அல்லாஹ் அதை யாரும் மறக்க கூடாதுன்னு வச்சுட்டு, யாரும் மறக்க கூடாது. நீங்க மறங்க, இந்த விஷயத்தை மறக்க கூடாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதனோடு இந்த கொள்கையில மிக முக்கியமான பகுதி இப்படி ஆரம்பிக்கப்பட்ட தொழுகை. இந்த தொழுகையை நாம நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுங்காக சொல்லி கொடுத்திருந்தாங்க, இன்றைக்கு இந்த விஜய், அஜித், ரஜினி இவர்கள் எல்லாம் உள்ளே நுழைந்திருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ்
இவங்களுடைய கல்புகளில் வாழ்ந்திருப்பார்கள். சகோதரர்களே, எங்களுடைய ஊர்களுக்கு இது ரொம்ப தேவைப்படுகிறது. அதனால் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில இருக்கிற ஒரு நாள் திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு அஜெண்டா மாறிட்டு, என்ன வளமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் வஹீயை கொடுப்பார்கள், ரசூலுல்லாஹ்வோட பேசுவார்கள். அன்றைக்கு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை கூப்பிடுகிறான் என்றார். அது வித்தியாசமானதா? அல்லாஹ் என்னை கூப்பிடுறான். எப்படி? சுப்ஹானல்லஸி அஸ்ரா பி அப்திஹி லைல, அந்த இரவுல நைட்ல மஸ்ஜிதுல் அக்ஸா இஸ்ரா, அக்ஸாவுல இருந்து மிஅராஜ், மேல அல்லாஹ் கூப்பிடுறான். ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறார்கள். தகல்துல் மஸ்ஜித, அந்த மஸ்ஜிதுக்குள் நான் நுழைந்தேன் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்ஸாவுல நுழைந்து தொழுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கிருந்து புனித பயணம் மேல போகுது. ஏன் யாரா? இவ்வளவு காலமாக கீழே தான் மெசேஜ் வந்துச்சு, ரசூலுல்லாஹ் போய் மெசேஜ் எடுத்துட்டு வரல. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் மேல கூப்பிடுறது ஏன் யா அல்லாஹ்? என்ன காரணம்? அங்க மேல போற நேரம் தான் தெரியுது, அங்க மேல ஒரு பார்டர் இருக்குது. நம்ம ஒரு இடத்துல போட்டுட்டு சொல்லுவோம் ஹை செக்யூரிட்டி ஜோன், இந்த ஜோனுக்கு அங்கால போகல, இது ஹை செக்யூரிட்டி. இதே மாதிரி சிதறத்துல் முன்தஹா, அதுக்கு மேல யாரும் போனதில்லை, போகவும் முடியாது. எந்த நபிமார்கள்? சரியப்பா, மலக்குமாருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் போயிட்டு வரலாமே, அவர் தானே வகையெடுத்து, வல்லாஹி அவர் போனது இல்லை. எந்த ஜின்னும் போனதில்லை, எந்த மலக்கும் போனதில்லை, யாரும் போனதில்லை. அதுக்கு மேல் தான் அரிசி இருக்கிறது, சிதறத்துல் முன்தஹா. அந்த பார்டரை கடக்கணும். என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல் எங்களுக்கு அனுமதி இல்லை யா ரசூல், நாங்கள் யாரும் போனதும் இல்லை. அல்லாஹ் உங்களை தனியாக கூப்பிடுகிறான் யா ரசூல். அப்ப கூட ஜிப்ரீலோட வாங்கன்னு அல்லாஹ் சொன்னாங்க, தனியாக கூப்பிடுகிறான் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல அனுமதி கிடைக்குது. ஆயிஷா அம்மா எப்பயும் ரசூலுல்லாஹ் பேசுற நேரம், சில நேரத்தில் கேள்வி வந்தா குறுக்கிடுவாங்க. யா ரசூலல்லாஹ், இது எப்படி யா ரசூலல்லாஹ், அது எப்படி? சில நேரங்களில் அவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், பெருமானார் மேல போயிட்டாங்க, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் இதை சொல்ல எல்லோரும் ரசித்து கேட்பார்கள் அந்த கதையை. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்கும் பொய் சொன்னது இல்லை. சின்ன ஒரு விஷயத்துக்கு பொய் சொல்லாதவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பொய் சொல்லுவார். 40 ஆண்டு காலத்தில் யாரையும் ஏமாத்தியது இல்லை. சின்ன ஒரு பொய் சொல்லாதவர் இவ்வளவு பெரிய பொய் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற நேரத்திலே அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இது உண்மை என்று. அல்லாஹ்வுடைய தூதர் மேல போயிட்டார்கள். ஆயிஷா அம்மா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னோட பேசினான் என்றாங்க. அல்லாஹ் என்னோட பேசினான் ஆயிஷா. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பார்த்தீர்களே, எப்படி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எப்படி இருந்தான்? ஆசையோட கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்தார்கள், ஆயிஷா ஹுவ நூர், அவன் ஒளிமயமானவன், அவனை நான் பார்க்கவில்லை ஆயிஷா. அல்லாஹ் என்னை கூப்பிட்டான், என்னோட பேசினான். கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, எப்படி மூசா நபியோட அல்லாஹ் பேசினானோ அல்லாஹ் மேல கூப்பிடுறான். ஏன்? சிதறத்துல் முன்தஹாவை கடந்து யாரும் போகாத இடத்துக்கு காத்தமுல் அன்பியா, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபி காத்தமுல் அன்பியா. அந்த அன்பியாவையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபியை ஏன் மேல கூப்பிட்டார்? ஸ்பெஷல் கிஃப்ட். சகோதரர்களை, கல்முனையில ஒரு பெரிய சாதனை படைத்தால் வீட்டுக்கு போய் கிஃப்ட் கொடுப்பீங்க. நீங்க சாதாரணமா ஒரு சின்ன சாதனை படைச்சா வீட்டுக்குள்ள போவீங்க, பெரிய சாதனை படைச்சா ஏதோ ஒரு கொஞ்சம் பப்ளிக் கீழ எடுப்பீங்க, ரொம்ப பெரிய சாதனை படிச்சா ஸ்ரீலங்கா உள்ள பெரிய ஹால் BMI சீட்ல போய் வைப்பீங்க, இல்ல இன்டர்நேஷனலி கொடுப்பீங்க. அல்லாஹ் ஒரு கிஃப்ட கொடுக்க மேல கூப்பிட்டிருக்கிறார். இப்ப நீங்க கேட்பீங்க, எத்தனை பவுன், ஜெம்மா இல்ல தங்கமா? அல்லாஹ் மேல கூப்பிட்டு ரசூலுல்லாஹ்வை கிட்ட கூப்பிட்டு, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கிட்ட கூப்பிடுனா தனக்கு பக்கத்துல எங்க ஹதீஸ்ல வரல, அதனால கிட்டன்னு வாய் வந்து அல்லாஹ் மேல கூப்பிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரை மேல கூப்பிட்டு அல்லாஹ் பேசுறார். அது இன்பமாக இருந்திருக்கு. தன்னுடைய ரப்பை ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுது அழுது தொழுதார்களே, அந்த ரப்பு பேசுவதை கேட்கிற நேரம் எப்படி இருந்திருக்கும் சகோதரர்களே? அந்த ரப்பு தனக்கு வாருங்கள் கூப்பிட்டு கிஃப்டை கொடுக்கிற நேரம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் தன்னுடைய வீட்டை காலி பண்ணினார்கள். ஆயிஷா சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை மௌத்தாவதற்கு முன்னாடி சொன்னார்கள், என் வீட்டில எதுவும் இருக்கக்கூடாது, நான் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் எனக்கு வெட்கமாக இருக்கும் ஆயிஷா. அத்தனை கொடுங்கள் என்றார்கள், அத்தனை கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ரப்பை சந்திக்கிற ரப்பே, நீ எனக்கு செய்த அருள், நான் அத்தனையும் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக ரெடியானார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட உள்ளத்தை இந்த உலகம் பார்க்காது சகோதரர்களே, இந்த உலகம் திரும்பி பார்க்காது. பெருமானாரை நேசிக்க தொடங்கி பார்த்தவர்கள் அவரை விட்டு விலகவே மாட்டார்கள், அவரை விட்டு விலகி போக மாட்டார்கள். அதனால் தான் பக்கத்தில் நின்றவர்கள், நாமெல்லாம் பக்கத்தில் பல நாள் பழகினால் அந்த இது அருமை இருக்காது, அதான் நம்முடைய நிலைமை. ஆனால் ரசூலுல்லாஹ்வோடு யாரு பக்கத்தில் எவ்வளவு காலம் பழகினால் அந்த அருமை குறையாது. அது ஆச்சரியமான ஒரு படைப்பு. சுப்ஹானல்லாஹ். கபியத் இப்னு காப் அல் அஸ்லமி ஊரை விட்டு வந்தவர், எல்லாத்தையும் தொடர்ந்து வந்தவர், வேண்டாம் அதாவது
ஊரை விட்டுட்டு வந்து ரசூல்லா பார்க்க வந்தவருக்கு ஊருக்கு போக முடியல. நீங்க மதீனா பள்ளியில போயிட்டீங்கன்னா ரவுலாவுக்கு பின்னாடி ஒரு துண்டு இருக்குது, கொஞ்சம் ஒரு அடி மேல உயர்த்தி கட்டிருப்பாங்க. எனக்கு ஞாபகம் படி இப்ப காப்பட் கலர் மாத்திருப்பாங்க, ஒரு சோப்பு காப்பட் போட்டிருப்பாங்க. சரியா ரசூல்லாவுடைய ரவுலாவுக்கு பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி. அது கொஞ்சம் மஸ்ஜிதுல கொஞ்சம் உயரமா இருக்கு, இந்த அளவுக்கு மாதிரி உயரமா கட்டிருப்பாங்க. அதுதான் அஹ்லு சுஃபாக்கள் வாழ்ந்த இடம், அதான் முற்றவெளி தோழர்கள் இருந்த இடம். நீங்க பள்ளியில போய் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அந்த துண்டில் வாழ்ந்தவர்கள் 70க்கும் மேற்பட்ட தோழர்கள். அவர்கள் எல்லோரும் தன்னுடைய மனசை ரசூலுல்லாவுக்கு விட்டு வைத்திருந்தார்கள். மற்ற தோழர்களும் அப்படித்தான். ஏண்டா அவர்களுக்கு என்ன நிலைமை என்றால், உலகத்தில் நானும் நீங்களும் பசி வந்தால் பொறுக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நிலையை வல்லாஹி சொல்லுகிறேன், இது கேலி அல்ல, இது பொய் அல்ல. ஈச்சப்பழத்தில் ஒரு துண்டை, நோன்பு திறப்பதற்கு குறைஞ்சது ஒரு 3 ஈச்சப்பழம் வேணும் என்று கேட்கிற நாம் அரபு நாட்டுல பிறக்காம ஈச்சப்பழத்துல ஒரு துண்டை எடுத்து பசியை போக்கிவிட்டு ரசூலுல்லாவை பார்த்தவர்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரோட வாழணும் என்று நேசித்தவர்கள். வீட்டுக்கு போக மனம் கொடுக்காமல் அவர்கள் அந்த முற்றவழியிலே நின்று விட்டு ரசூலுல்லாவுடைய உரை கேட்க வேண்டும் என்று துடித்தவர்கள். ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு வெளியிலே வந்திருந்தார். சரியாக ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத்துக்கு எழும்புற நேரம். அவர் ஏன் வரணும்? அதான் முற்றவழியில இந்த பக்கம் ரசூலுல்லாஹ் வீடு, இந்த பக்கம் அவங்க எல்லாம் வாழ்ற இடம். எதுக்கு முற்றுகையில் நிக்கணும்? யாருமே இல்லாத நேரம் அவருக்கு தனிமையில் ரசூலுல்லாவை பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். இந்த அன்பையும் பாசத்தையும் உலகம் என்றைக்கும் பார்த்திருக்காது. தோழர்கள் பெருமானார் மீது வைத்த நேசத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த கொள்கை அவர்களுக்கு ஏற்படுத்திய மாற்றம் சகோதரர்களே, இதில் வாழணும் சகோதரர்களே. எங்க குடும்பத்தாரை இதில் வாழ வைக்கணும் சகோதரர்களே. என்ன கூத்து போலியான கதையும் படத்திலையும் வாழ வச்சுட்டு வைக்கணும். ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி நிக்கிறார், ரசூலுல்லாஹ் வெளியே வருகிறார். திடீரென்று பார்த்தால் ஒரு மனிதர். நீங்க நினைச்சிடக்கூடாது வெளியில பெரிய வெளிச்சம் இருக்கு, நிலா வெளிச்சத்தை தவிர வேற வெளிச்சம் இருக்காது. ரசூலுல்லாஹ் என்னமோ லைட் எல்லாம் போட்டு ஃபேன் எல்லாம் சுத்தி சத்தம் எல்லாம் வராது. அமைதியாக அல்லாஹ்வோடு பேசுவதற்கு வெளியே வருகிற நேரம், அல்லாஹ் முதல் வானத்தில் அருமை தூதர் இந்த பூமியிலே ஒரு தோழர் வெளியிலே அவர் ரசூலுல்லாவுக்கு ஒரு உதவி செய்ய நினைக்கிறார். கையிலே தண்ணீரை வைத்திருக்கிறார். யார் ரசூலல்லாஹ், நான் தருகிற தண்ணீரில் உதுவெடுங்கள். மனசு எப்படி பறிப்போயிருக்கு. அவர் கொடுக்கிற தண்ணீர்ல ரசூலுல்லாஹ் உதுவெடுக்கணுமா? ரசூலுல்லாஹ் என்றைக்குமே தன்னுடைய வேலையை யாரையும் வைத்தும் செய்ய மாட்டார். என் பேக தூக்குங்க, எனக்கு அங்க போங்க, அதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு இல்லவே இல்லை. ரபியா தண்ணியை கொடுக்கறன்னு ரசூலுல்லாஹ் யார்ட்டையாவது உபகாரம் எடுத்த இன்னொரு உபகாரம் அப்பவே செஞ்சிருவாங்க, அல்லது பின்னாடி ஒரு காலத்துல செய்வாங்க. தண்ணி எடுத்து உதுவெடுக்கிற ரசூலுல்லாஹ் அவரை பார்க்கிறார். சல்லி சல், என்ன வேணும் ரபியா, கேளுங்கள் என்கிறார். அவர் பெருமானாரை பார்க்கிறார். கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அருமையான வாய்ப்பு. அல்லாஹ் முதல் வானத்தில், நபி பூமியில, யாரும் கொடுங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அதை கபூலாக்க போதுமானவன். என்ன கேட்கலாம் ஒரு இளைஞர், யார சொல்லலாம், வீடு இல்லை, ஒண்ணுமே இல்லை, பிடியே நிக்கிறோம், உங்களை பார்க்க வந்தவர்கள், வேற எதுவும் இல்லை, எங்களுடைய கல்வை வேண்டுமென்றால் பிறந்து காட்டுறேன், யார சொல்லலாம். அவர் என்ன கேட்டார்? யார சொல்லலாம், எனக்கு ஒரு சிந்தனை. இப்பொழுது நான் உங்களோட நிக்கிற நேரம் உங்களை பார்க்கிறேன், உங்களோட பேசுறேன். ஜன்னாவுக்கு நீங்கள் போன பிறகு யார சொல்லலாம், உங்களோட சாலிகானவர்கள், சுகதாக்கள், நபிமார்கள் எல்லோரும் உங்களை சூழ்ந்திருக்கிற இந்த ரபியா உங்களை பார்க்கணும் என்றால், அல்லாஹ் எனக்கும் ஜன்னாவை தந்தால் எப்படி யார சொல்லலாம், இங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்களேன்னு அவர் கேட்கிறார் அவருடைய பாஷையிலே. யார சொல்லலாம், நீங்கள் எல்லோரோடையும் சாலியானவர்களோடு, சுகதாக்களோடு, நபிமார்களோடு நிக்கிற நேரம் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி எப்படி யார சொல்லலாம் உங்களோட நிற்பது? எனக்கு வேணும் யார சொல்லலாம் உங்களோட வாழ, உங்களை பார்க்கணும், உங்களோட நிக்கணும். அந்த உறவு மட்டும் பிரிக்க முடியாமல் துடித்த தோழர் தஹஜ்ஜுடைய நேரத்தில் வெளியிலே எழும்பி ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணீரை கொடுக்க நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரபியா வேற எதையாவது கேளுங்கள். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? செல்லி, என்னிடம் சொல்லுங்கள், என்ன வேணும்? வேற எதுவும் கேட்கவில்லை, சாப்பாடு, வீடு எதுவும் கேட்கவில்லை. இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, யா ரசூல், ஜன்னாவில் உங்களோட தோளுமை வேணும் இந்த ரபியாவுக்கு. யா ரசூலல்லாஹ், உங்களோட பக்கத்தில் இந்த ரபியா இருக்கணும் யா ரசூலல்லாஹ், ஜன்னா வேணும், நீங்க வேணும் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொன்னார், வேற ஏதாவது கேளுங்கள் ரபியா. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அது மட்டும்தான் இந்த ரபியா, வேற எதுவும் இல்லை, அது மட்டும்தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு உதவி செய்யுங்கள், அதிகமாக சுஜூதில் விழுந்து எனக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்புகள் பறிப்போய் இருந்தது ரசூலுல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி வாழ்ந்திருந்தார்கள். உள்ளம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உள்ளம். அல்லாஹ் நெருக்கிறான் தன் இறை தூதர் அவர்கள் அத்தனையும் அர்ப்பணித்து இஹ்லாஸோடு இறைவனோட பேசினவரை பக்கத்தில் கூப்பிட்டு விட்டு ஒரு கிஃப்டை கொடுத்தார். அது என்ன கிஃப்ட் தெரியுமா? அதுதான் தொழுகை, அஸ்ஸலா. அது என்ன நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சபஉல் மசானி, எனக்கு 7 ஆயத்துகள் திருப்ப ஓதப்படுகிற 7 அல்லாஹ் எந்த நபிமார்களும் கொடுக்காத ஒரு பரிசை எனக்கு தந்தார். என்ன நினைக்கிறீங்க? சூரத்துல் ஃபாத்திஹா. அல்லாஹ் நீங்க கைகளை கட்டி தக்பீரை சொன்ன பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா நீங்க ஓதினா, அல்லாஹ்வை புகழ்ந்தா, ஆன் தி ஸ்பாட், லைவா
அல்லாஹ் உங்களுக்கு நேரடியா பதில் தர்றதாக சொல்ல. இந்த உலகத்துல வேற யாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. கிஃப்ட ஏன் மேல கூப்பிட்டு கொடுக்கணும் புரியுதா? என்னோட அடியான் பேச விரும்பினா நான் லைவ் ஆன்சர் பண்ண வல்லாஹி நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு பதில் தர்றான். அர் ரஹ்மான் இர் ரஹீம் சொன்னா அல்லாஹ் பதில் தர்றான். இந்த சான்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள காட்டியும் இல்ல, பெஞ்சமின் நெதன்யாவுக்கு இல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு துனியாவை கொடுத்திருக்கலாம். அல்லாஹ்வோட பேசுற பாக்கியம். இந்த கிஃப்ட் சகோதரர்களை, இந்த தொழுகை நம்ம பிள்ளைகளை எந்த வழியில் வளர்க்கிறோம்? தொழுகைக்கு என்ன காமு குசாலா, எங்கேயோ ஒரு சோம்பேறித்தனமாக நிற்கிறோம். அல்லாஹ்வோட பேசுறோம் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களோட பேசுறார். இதுக்குத்தான் அல்லாஹ் மேல கூப்பிட்டு சொன்ன, என்னோட அடியார்கள் பேசுறதுக்கான அப்பாயின்மெண்ட் அல்லாஹ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல தந்துட்டான். நபியை கொண்டு போய் கொடுங்க. அதுதான் மேல. குர்ஆன் கீழே இறங்குது. அஸ்ஸலா தொழுகை அல்லாஹ் மேல கூப்பிட்டு கொடுக்கிறான். நபியே இதை கொண்டு போங்க. அடியார்கள் என்னோட உதவி கேட்கணுமா? இப்படி தொலை சொல்லுங்க. இப்படி பேசினால் நான் பேசுவேன் என்கிறான் அல்லாஹ். வேற எப்படி பேசினாலும் நான் பேச மாட்டேன். இப்படி பேசினால் நான் பேசுவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஒரே ஒரு பாடத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோட பேசினேன். தொழுகை என்ற ஒரே ஒரு பாடத்தை. இந்த கொள்கை எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ வாழையடி வாழையாக நினைக்கிற மாதிரி செய்து கொண்டு போகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு தந்த அருமையான இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களுடைய குடும்பத்தார் எல்லா சகோதரர்களும் இவைகளை புரிந்து கொண்டு இந்த கொள்கையில் பயணிக்கணும். கொள்கைகளை ஒவ்வொரு நாளும் உணர்விருக்கணும். வெறுமனே நம்ம பள்ளிக்கு வந்துட்டு போகக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. இந்த வாய்ப்பு கிடைத்த நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சில நேரம் இதை பறித்தெடுத்து விடுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சகோதரர்களை நான் நிறைய பார்க்கிறேன். கிழக்கு மாகாணத்திலே அன்பு சகோதரர்களே, வாகனத்துல ஹெல்மெட் போடுங்கன்னு சொன்னா உங்களுக்கு மோட்டார் சைக்கிள்ல போற நேரம் நாட்டில் ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அது ஏன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாம் சொல்ற சட்டத்துக்கு மட்டும்தான் இல்ல. சாதாரணமா ஒரு ஆபீஸ்ல ஒரு ரூல்ஸ் போடுறாங்கடா. நீங்க ஒரு ஆபீஸ் நடத்துறீங்க, ஒரு ஆள் திருடுறான், திரும்ப திருட்டு நடக்கக்கூடாது என்பதுக்கு ஒரு சட்டத்தை நீங்க போடுவீங்க. இதுக்கு முன்னாடி போய் ஆக்சிடென்ட் ஆகி அவன் பட்டு மண்டப்பட்டு ஒருத்தன் டேமேஜ் ஆகி விழுந்தா அதற்குத்தான் ஹெல்மெட் போடுறாங்க. அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறானா இல்லன்னு ரெண்டாவது. சகோதரர்களை, ஒரு சட்டத்தை போட்டால் முன்மாதிரியாக காட்டுங்க. நாங்க யார், எந்த உம்மத்து, எப்படி நாம் வாழுகிறோம் என்பது எல்லாத்திலையும் காட்டணும் சகோதரர்களே. மீடியா படம் பிடித்து பார்த்தீர்களா, இவர்களுக்கு ஒரு சட்டம், நாட்டு மக்களுக்கு ஒரு சட்டம் என்று காட்டுற அளவுக்கு நம்ம கேவலமா நடக்கக்கூடாது. நேர்மை நியாயம் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். முஸ்லிம் யார் என்பதை அழகாக அழகுபடுத்தணும். இந்த கொள்கைக்கு அசிங்கம் வருகிறது. நாம் சில செயற்பாடுகளை செய்கிற நேரம் கொள்கைக்கு அசிங்கம் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையுடைய பெருமதியை கொண்டு போய் பரப்புங்கள். அப்படி இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் படத்தில் சீரழிந்திருக்க மாட்டோம். தமிழ் பேசக்கூடிய மக்கள் அதிகமானவர்கள். அதிகமான வீடுகளில் பாடல்கள் ஒலிக்கிறது, மியூசிக் போய் கொண்டிருக்கிறது, படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான வீடு, அந்த வீடு இந்த வீடு எல்லா வீட்டிலையும் சத்தம் கேட்கிற அளவுக்கு நிக்குது என்று சொன்னால் இவைகளை நாம் மாற்றணும் சகோதரர்களே. இவைகளை மாற்றணும். இந்த கொள்கை அழகாக கொடுத்து அல்லாஹ்வோட நெருக்கத்தை கொடுக்கிற நேரம் அந்த உணர்வுகள் வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் எல்லாமே சொல்லிவிட்டான். இந்த கொள்கையை படிப்பது மட்டும்தான் நமக்கு எஞ்சிருக்கிறது என்று சொன்னால் அந்த விஷயத்தை படிக்கக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அவனோடு பேசுவதற்கு அவன் அழைக்கிறான். அவனோடு பேசுவதற்கு அவன் அழைத்ததினால் தான் எங்களுக்கு இதாயத்தை தந்திருக்கிறான். இந்த முஸ்லிம்கள் என்று நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் முஃமின்கள் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் அதிகமான முனாஃபிக்குகள் இருக்கலாம். பேசுகிற நான் அல்லாஹ் என்னை பாதுகாக்க, கேட்கிற நீங்கள் அல்லாஹ் உங்களை பாதுகாக்க. அதனால் நீங்கள் நினைச்சிடக்கூடாது நம்ம எல்லாமே முஃமின்கள் என்று. ரசூலுல்லாஹ்வுடைய முந்திய முன் சஃப்லே முனாஃபிக் இருந்தால் அதை விட என்ன? ரசூலுல்லாஹ்வை கண்ணால் பார்த்து நாம் முஃமின்களாக மாறணும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் உறுதியாக முடிவெடுத்து இஸ்லாத்தை படிக்கிற நேரம் அல்லாஹ் மெல்ல மெல்ல இந்த கல்வை விரிவாக்கி தருவான் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த அருமையான பாக்கியத்தை தர வேண்டும். ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால் அவன் விரும்புவதை எல்லாம் அல்லாஹ் செய்து கொடுப்பான் சகோதரர். அந்த மாதிரியான பாக்கியம், அந்த வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ராத்திரிக்கு இந்த தேவையில்லாத படங்களை பார்க்காமல் அவர்களுக்கு இந்த வரலாறுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு இளைஞரை மட்டும் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறேன். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் இருந்து ரசூலுல்லாஹ்வை மதீனாவுக்கு கைப்பிடித்து கூட்டி வந்த தோழர். இறுதி கட்டம் அஹ்ஸாபில் அவருடைய கை காயமாகி காய் வீங்குது, வெடிச்சால் இறந்து போயிருவார். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் பள்ளியில ஒரு கூடாரம் அமைக்க சொல்றாரு. ஏனென்றால்
ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்றால் 30-29 வயசுல ரசூலுல்லாஹ்வை கைப்பிடித்து கூட்டி வந்த மாவீரர். அல்லாஹ் அவரைத்தான் இன்றைக்கு இஸ்லாம் முழு உலகத்துக்கும் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணியாக வைத்திருந்தார். மதீனா 2ஆ பிரிச்சா ஹவுஸ் ஹஸ்ரஜ். ஹவுஸுடைய தலைவர் ஒரு இளைஞன், அவர் மௌத்தாகிற 36 வயசு. அந்த இளைஞன் பெருமானாரை கூட்டி வந்து மதீனாவில் அவருடைய தலைமையை ராஜினாமா பண்ணி ரசூலுல்லாவை தலைமையில் வைத்து அழகு பார்த்தவர். அந்த வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். 6 ஆண்டுகள் ரசூலுல்லாவோட உறவு, கிட்டத்தட்ட 6 to 7 ஆண்டுகள். அந்த உறவு முடிகிற நாள் அல்லாஹ் எப்படி முடித்து வைத்தான் என்பதை கொஞ்சம் போய் பாருங்கள். வானத்துடைய கதவுகளை திறந்து வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை இந்த பூமிக்கு அனுப்பி அந்த உறவை அழகுபடுத்தி முடித்து வைத்தார். அதாவது ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், குறைஷிகள் வந்தவர்கள் அடித்த ஈட்டியால் அம்பால் கை காயமாகிட்டு ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் ஒரு கூடாரம் அமைத்தார்கள். ஸஅத் பின் முஆதுடைய விஷயத்தில் சஹாபாக்கள் அழுவார்கள். பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இந்த கூடாரம் இருக்கு, யாருக்கும் கொடுக்காத வாய்ப்பு. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், எனக்கு அடிக்க ஒரு முறை ஸஅதை பார்க்கணும் என்பார். ஸஅத் வேதனையால் நிக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் போய் பார்ப்பார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போவார்கள், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போவார். ஆயிஷா அம்மா வீட்டுக்குள் இருந்து ஒரு ரிவாயத் ஹதீஸை அறிவிக்கிறார். எனக்கு தெரியும் சத்தம் கேட்கும், என் வாப்பா அழுவார், உமர் பின் கத்தாப் அழுவார். நான் பிரித்து சொல்லுவேன், இது என்னுடைய தகப்பனுடைய அழுகை, இது உமர் பின் கத்தாபுடைய அழுகை என்று சொல்லுவேன். ரசூலுல்லாஹ் அழமாட்டார்கள், தாடியை பிடிப்பார்கள், கீழே பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வந்தால் அப்படியே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஸஅத் பின் முஆதுடைய விஷயத்தில் துடித்து போனார்கள். என்றால் குறைஷிகள் அந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணுகிற நேரம் இந்த இளைஞன் அகபாவுடைய உடன்படிக்கையில நின்று அவர் கூட்டி வந்த ரசூலுல்லாவை அழகு பார்த்தவர். அந்த வரலாறை திரும்ப ஒரு முறை படிங்கள், நீண்ட வரலாறு. அவருடைய கடைசி தருணம், அவருடைய மனம் நிறைந்து இருந்தது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு கொடுத்த இடம் மஸ்ஜிது நபவியில முன்னாடி கூடாரம். திடீரென்று தகவல் கிடைக்குது, கையில உள்ள காய் வெடித்து ரத்தம் ஓடுது. அந்த காலத்துல இந்த காய், அதாவது இந்த 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 இடத்துல ஏற்பட்ட காயம் வெடிச்சுட்டா, அதுக்கு எந்த ஆபரேஷனும் இல்லை, ரத்தம் தெரிச்சு ஓடும். அவர் கொஞ்ச நேரத்துல ப்ளீட் ஆகி மௌத்தா போயிருவார். அவசரமா ரசூலுல்லாஹ்க்கு மெசேஜ் வந்த வீட்டில் ஓடி போய் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கெட்டி பிடிக்கிறார். ரத்தத்தால் ரசூலுல்லாஹ் நனைகிறார். ஸஅத் பின் முஆத் கண் கலங்கிய கண்ணால் அல்லாஹ்வுடைய தூதரை கடைசியில் பார்க்கிறார். சகோதரர்களே, வாழ்க்கையில கடைசி நிமிடம் பிரிகிற நேரம் அந்த பார்க்கிற பார்வையை அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் தெரியுமா? கொள்கையை நேசித்தவர்கள், தன் வாழ்க்கையில் எப்படி அர்ப்பணிக்கணும் என்று புரிந்தவர்கள், எப்படி பயணிக்க வேண்டும் என்று தன்னை அதாவது அர்ப்பணித்த அத்தனையும் கொடுத்தவர்கள், துனியாவில் அவருடைய தலைமையை கொடுத்தவர், பதவியை கொடுத்தவர். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கௌரவம் என்னென்றால் பெருமானார் கெட்டி பிடிக்கிறார்கள். அவர் ரசூலுல்லாவை பிடித்துக் கொள்கிறார். அவருடைய 2 கண்களும் கலங்குது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், ஷஹாதத்தை சொல்லுகிறார், நீங்கள் ரசூலுல்லாஹ், நீங்கள் ரசூலுல்லாஹ். 2 கண்களும் கலங்கி ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் சாய அல்லாஹ் மலக்குல் மௌத் அவருடைய ரூஹை எடுக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய தோளிலே ஜனாஸா, ஜஸாக்கல்லாஹு கைரன். ரசூலுல்லாஹ் ஜனாஸாவை பிடித்து கொண்டு சொல்லுகிறார், ஒரு சமூகத்தின் தலைவரே, ஒரு இளைஞனை தூக்கி ரசூலுல்லாஹ் பிடித்து கொண்டு சொல்கிறார், 36 வயது. அங்க உள்ள தோழர்களுக்கெல்லாம் எத்தனை வயது? பெருமானார் அதை மறக்கவே இல்லை. கொள்கைக்காக தன்னை அர்ப்பணித்த இளைஞனை ரசூலுல்லாஹ் பிடித்துக் கொண்டு சொன்னார், ஒரு சமூகத்தின் தலைவரே. அப்பொழுது ஜஸாக்கல்லாஹு கைர் என்றார். ஜனாஸாவை ரசூலுல்லாஹ் வைத்துக் கொண்டார். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஜனாஸாவை தூக்குற நேரம் யா ரசூலுல்லாஹ் வெயிட்லெஸ், ஜனாஸாவை தூக்கினோம், பாரமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபுவாபு ஸமாவாத், வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு மலக்குமார்கள் இந்த பூமிக்கு அந்த ஜனாஸாவுக்கு வந்தார்கள். அவர்கள் போட்டி போட்டு தூக்கினார்கள். அதனால் உங்களுக்கு பாரம் தெரியவில்லை. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பூமியை விட்டு போகிற நேரம் பெருமானார் அந்த கபருக்கு பக்கத்திலே போய் நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் இப்பொழுது விசாரிக்கப்படுகிறார், அவருடைய மன உறுதிக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் சொல்ல வேண்டுமோ அத்தனையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பிற்காலத்திலே அதாவது இந்த மாதிரி ஒரு லேஞ்சை வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் இது பண்ணுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் ஜன்னாவில் ஸஅத் பின் முஆதுக்கு ஒரு கைக்குட்டையை கொடுப்பார். அது எப்படி தெரியுமா என்றார்கள். மறக்கவே இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசித்தால் அதற்குரிய பலனை இந்த உலகத்திலும் அடைந்து மறுமையிலும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். அல்லாஹ் என்னுடைய பாவத்தை உங்களுடைய பாவத்தை மன்னித்து நம்மளையெல்லாம் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை விட்டும் தூய்மைப்படுத்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ரசூலுல்லாஹ்வோட வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தர வேண்டும். இந்த கொள்கையை முழுக்க முழுக்க நேசித்து அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிக அற்புதமான வார்த்தைகள் கலாமுல்லாஹ். இந்த கலாம் நம்முடைய அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த தீனை
பெருமதியாக பார், இந்த ஒவ்வொரு இபாதத்தையும் பெருமதியாக பார். நிஜமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை நேசிக்கக்கூடிய அடியார்களாக மாற வேண்டும் சகோதரர்களே. இறுதியிலே நாங்கள் நடக்கக்கூடிய எங்களுடைய பயணத்தின் நோக்கம் என்னவென்றால், கடைசி இவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த பயணத்தின் முடிவை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எல்லாம் முடிந்துவிடும். ஜன்னாவிலே ஒரு அடியான் எப்படி ஜன்னாவுக்குள் நுழைவார் என்பதை இதற்கு முன்னாடி மௌலவி அவர்கள் சொன்னார்கள். எப்படி ஒரு மரமாக போய் அவருக்கு எப்படி பெரிய ஜன்னாவை அல்லாஹ் கொடுப்பான் என்பதை சொன்னார்கள். அல்லாஹ் இறுதியில் முடிக்க போகிறார். ஜன்னாவுடைய வாழ்க்கை நிரந்தரம், அங்கே மரணம் இல்லை, அது இன்பத்தின் உச்சம். துனியாவில் நீங்கள் நினைத்தது நடக்காது. குர்ஆன் சொல்லுது, ஜன்னா என்பது நீங்கள் நினைத்தது நடக்கும் இடம், நீங்கள் விரும்பியது நடக்கும் இடம், அதுதான் ஜன்னா சகோதரர்களே. அந்த ஜன்னாவிலே திடீர் என்று ஒரு அசரீதியான சத்தம் கேட்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அதுதான் முதல் தடவையாக ரசூலுல்லாஹ் சொன்னார், உங்களுடைய ரப்பை எப்படி நீங்கள் சந்திரனை, பூர்ண சந்திரனை பார்க்கிறீர்களோ அப்படி உங்கள் கண்களால் அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்ப? ஜன்னாவுல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீர் சத்தம், அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னாவாசிகளோட பேசி தன்னை காட்ட வருகிறார். முதலிலே தன்னுடைய கெண்டையை வெளிப்படுத்துவான் என்றார்கள். அந்த கெண்டையை மக்கள் பார்ப்பார்கள். ஜன்னாவாசிகள் அசந்து போயிருவார்கள். கண்ணை எடுக்க முடியாமல் இருக்கும். ஒரு இளைஞன் ஒரு யுவதிக்கு மயங்கி விட்டு அந்த யுவதியிடந்து தன்னுடைய கண்ணை எடுக்க முடியாது என்றார். அதாவது இந்த உலகத்தை பார்த்து, இதனுடைய அழகை பார்த்து சிலர்களுக்கு அந்த கண்ணை எடுக்க முடியாது என்றார். இன்னல்லாஹ் ஜமீல் வ யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன். அந்த அழகை நாம் பார்க்கிற நேரம் இந்த கண்ணை எடுக்கவே முடியாது. இன்பம் 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 என்று அடுக்கினால் ஆக கடைசியில் உள்ள இன்பம் அல்லாஹ்வை பார்க்கிறது. மெல்ல மெல்ல அல்லாஹ் தன்னை காண்பிக்க ஆரம்பிப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவனுடைய கெண்டையை வெளிப்படுத்துவான். எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்பார். மெல்ல மெல்ல அல்லாஹ் தன்னை காண்பிப்பார். அடியார்கள் எல்லோரும் பார்ப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், இப்ப என்ன வேணும் என்று கேட்பான். ஆதமுடைய மகன் அவனுடைய எல்லா ஆசையும் இதையும் விட அல்லாஹ்வை பார்த்ததுக்கு பிறகு அதுக்கு மேல் எதுவுமே இருக்காது. ரப்பே என்று பார்ப்பார்கள். இதுக்கு மேல் என்ன வேணும் என்று கேட்பார். இதுக்கு மேல் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் தன்னை படைத்த ரப்பு, தனக்கு உணவளித்த ரப்பு. சின்ன பருவத்தில் இருக்கிற நேரம் தாய்ப்பால் எங்களால் துடிக்கிற நேரம் அவன் பாலை கொடுத்து எங்களுக்கு பருக வைத்தான். எங்களுடைய நோய்களை எல்லாமே அவன், அதாவது நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம் அதற்கான அத்தனை மருந்து மாத்திரங்களை வைத்து எங்களை சுகதேகிகளாக மாற்றினான். எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எங்களுக்கு உதவினான். அவனை பார்த்து பேசக்கூடிய அந்த நாள் மிக அருகாமையில் இருக்கிறது, நெருக்கமாக இருக்கிறது. அந்த நாளிலே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய கண்களாக எங்களுடைய கண்கள் இருக்க வேண்டும். சகோதரர்களே, அதிகமாக பாவம் செய்கிறோம், அதிகமாக தீமை பாவம் செய்கிறோம். பேசுகிற நான், கேட்கிற நீங்கள் எல்லோருமே நாங்கள் பாவிகள். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் மன்னித்து அந்த ஜன்னாவை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். வஸல்லல்லாஹு வஸல்லம் தஸ்லீமன் கதீரன் கதீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.